குட் ஈவினிங் கைஸ், திஸ் இஸ் மீ நிக்கில் ஃப்ரம் தி பிக் மைக் தியரி பாட்காஸ்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காரு, மிஸ்டர் விமல். அவர் வந்து இன்னைக்கு நம்ம சென்னையில் வந்து சிஏ ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அண்ட் ஹி ஹேஸ் ஹிஸ் ஓன் ஃபர்ம். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அவரோட ஏர்லி லைஃப்பில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அவரோட சிஏ படிக்கும் போகும்போது என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணார், என்ன வாட் சேலஞ்சஸ் டிட் ஹி ஓவர் கம், அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சிஏவாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் அவரோட ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறோம், அவரோட சிஏ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ குட் ஈவினிங் மிஸ்டர் விமல், ப்ளீஸ் tell us about yourself. Good evening, Nikhil. Nice to see you in this podcast. Congratulations for your channel, the Big Mike Theory Podcast. Thank you so much. Best wishes for it to grow further. Sure. And make new heights. Good. Okay, ma'am. So, to be introduced panno அப்படின்னா, what about you told? I'm a chartered accountant from Chennai. So I've been in practice for last 10 years. ஸோ அதுக்கு முன்னாடி 8 இயர்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட். சிஏ வந்து போத் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், யூ கேன் பி இன் ஓன் ப்ராக்டிஸ் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் மை ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஐ வாஸ் born in 83. ஸோ ரைட் now I'm 41. I was born and brought up in Chennai. சென்னை தான் எல்லாமே எனக்கு. Though my native is from Tirunelveli, I was born and brought up in Chennai. I did my schooling here in OMR, Kelambakam. அப்புறம் என்னோட காலேஜ் வந்து லோயோலா, BCom 3 years. After college, I did my CA, Chartered Accountancy. Yes. And then simultaneously, I did also my CMA, Cost and Management Accounting. அப்போ வந்து அது ஐசிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. Okay. ஸோ காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட். ஸோ ரைட் நவ் இட் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ திஸ் இஸ் மை brief introduction. Sure. So after my CA, I worked in industry for 8 years. And after that, next 10 years, I'm practicing. So I have my own firm right now. Okay. So that's my intro. Thank you so much, uncle. Thank you so much, Mr. Vimal. So that's a great introduction. So okay. So என்னோட முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, so what made you to decide to become a chartered accountant? See, to be precise, when I was studying, medicine and engineering was the predominant career pathways. உண்மைதான். So usually வந்து students வந்து they will either go for engineering or MBBS. Sure. So அந்த டைமில் வந்து எனக்கு வந்து அப் டு 10th ஸ்டாண்டர்ட் ஐ டென்ட் ஹேவ் எனி ஐடியா அபவுட் சிஏ கோர்ஸ். நான் ஏன்னா அதிகமாக சிஏஸ் நான் பார்த்ததில்லை. எங்கள் ஃபேமிலி ஆர் நியரஸ்ட் ஃபேமிலி அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆர் ரிலேட்டிவ்ஸ் தெர் வாஸ் நோ சிஏ. ஸோ வென் ஐ வாஸ் ஸ்டடிங் 10th தான் எங்கள் அப்பா வந்து ஹீ சஜஸ்டட் ஒய் டோன்ட் யூ ட்ரை சிஏ, ஏன்னா எவ்ரிபடி வாஸ் கோயிங் பிஹைண்ட் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் இட் ஹாஸ் குட் ஸ்கோப். எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா யூ கேன் பி ஆன் யுவர் ஓன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் லைக் டாக்டரும் கேன் பி ஓன், பட் இன்ஜினியரிங்னா யூ ஹேவ் டு ஒர்க் அண்டர் சம்படி. பட் சிஏன்றது யூ கேன் ப்ராக்டிஸ் ஆன் யுவர் ஓன். ஸோ அது ஒரு நல்ல ஸ்கோப்பாக எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுது. ஸோ தட் இஸ் த ரீசன் ஹீ சஜஸ்டட் மீ சிஏ. ஸோ எனக்கும் பிஸ்னஸ் லைனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். பிஸ்னஸ் இன் த சென்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ், ஃபைனான்ஸ் அந்த லைனில். தோ ஐ வாஸ் அ ஸ்டூடியோ ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து இந்த பயாலஜி அண்ட் சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு. ஸோ அதான் நானும் யோசித்தேன், நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது சயின்ஸில், ஸோ ஒய் டோன்ட் வி ட்ரை சிஏ அப்படின்றதுனால இது பண்ணேன். ஸோ அதுதான் வந்து எங்கள் அப்பாவோட சஜஷன் தான், எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை. ஸோ அதனால தான் ஐ டிசைடட் டு கோ ஃபார் சிஏ அண்ட் ஐ டுக் third group in 11th. So 10th வரைக்கும் நார்மல், ப்ளஸ் ஒன்ல தட் இஸ் த ரீசன் ஐ டுக் அப் காமர்ஸ் குரூப். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு ஆஃப்டர் 1 month ஐ சேஞ்ச் டு காமர்ஸ் குரூப். ஸோ தட் வாஸ் த மூமெண்ட் ஐ டிசைடட் டு பிகம் a CA. Okay, that's a good one. Good one. Mr. Vimal, like who inspired you to become a chartered accountant? So ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா there is someone who's inspiring someone. So who inspired you to become a chartered accountant? எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் யாருமே இல்லை. ஏன்னா நான் சிஏ படிக்கிற வரைக்கும் நான் சிஏ யாரையும் பார்த்தது கூட கிடையாது. ஓகே. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது தான் இன் காலேஜ் லாஸ்ட் செமஸ்டர் 3 years காலேஜ் டிகிரி. ஓகே. ஸோ அதில் அந்த லாஸ்ட் செமஸ்டர் எவ்ரி இயர் இஸ் டிவைடட் இன்டு 2 semesters. ஓகே. ஸோ டோட்டலி வி ஹேட் 6 semesters. ஓகே. ஸோ அந்த 6th semester 3rd yearல வந்து வி ஹேட் அன் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். ஒரு 15 days வந்து நாங்கள் ஒரு ப்ராக்டிஸிங் சிஏ கிட்ட பண்ணணும் அப்படின்ட்டு.
ஓகே. ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆடிட்டரே போய் பார்க்குறேன். ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் எப்படி இருக்கும்னு போய் பார்க்குறேன் நுங்கம்பாக்கத்தில். ஐ வாஸ் இன் ஹாஸ்டல், லோயலா ஹாஸ்டல். ஓகே. ஸோ பக்கத்தில் சர்ச் பண்ணும்போது நான் பார்த்தேன். ஸோ எனக்கு அதனால் இன்ஸ்பிரேஷன் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கரியராக நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு தான். ரொம்ப ஐடியா எனக்கு அந்த டைமில் இல்லை. சிஏஸ்னால் என்ன பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப நாலேஜும் இல்லை. பட் சிஏ பண்ணணுன்ட்டு ஒரு எய்ம் இருந்தது. பட் இன்ஸ்பிரேஷன் அளவுக்கு நமக்கு யாரும் தெரிஞ்சவங்க இல்லை அந்த டைமில். பட் ஐ வாஸ் இன்ஸ்பயர்டு பை செவரல் லாயர்ஸ். ஆமாம், ஏன்னா அந்த டைமில் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜில் ஐ யூஸ் டு வாட்ச் அ லாட் ஆஃப் இங்கிலீஷ் நியூஸ் சேனல் டிபேட்ஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கபில் சிபல், ஓகே, அபிஷேக் மனு சிங்வி, ராம்ஜெத் மலானி, பி சிதம்பரம், இவங்களுடைய இன்டர்வியூஸு, அவங்களுடைய டிபேட் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். லா அண்ட் சிஏ ஆர் சிமிலர் தானே. அவங்க வந்து ஃபுல்லாக பண்ணுவாங்க, நாங்கள் பிஸ்னஸ் லா, வி டீல் வித் பிஸ்னஸ் லா அண்ட் இன்கம் டேக்ஸ் லா. ஸோ நாங்களும் கிட்டத்தட்ட லாயர்ஸ் மாதிரி தான். மோர் ஆர் லெஸ் எங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து இட்ஸ் வெரி சிமிலர், வெரி வெரி சிமிலர். ஸோ that is the reason I got inspired by several lawyers. அவங்களுடைய அந்த oratoring capability, அவங்களுடைய அந்த debating ability, depth in knowledge, அவங்களோட அந்த clarity in thoughts, how they convey their thoughts, how they interpret the law. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் பார்த்து தான் ஐ காட் இன்ஸ்பயர்ட். அண்ட் ஸோ அதுக்கு சிமிலராக இதுவும் இருந்ததுனால ஐ காட் இன்ட்ரெஸ்டட். தட் வாஸ் த ரீசன். How was your early life or school experience? Like, how did it influence your decision to become a chartered accountant, a career in finance? ஸ்கூல் பார்த்தோன்னா ஸ்கூலில் வந்து ஐ ஹேட் ஸ்கூல் எக்ஸ்போஷர்னால சிஏக்கு தேர் இஸ் நோ டைரக்ட் கனெக்ஷன் ஆக்சுவலாக. ஸ்கூல் வந்து ஏன்னா 10th வரைக்கும் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம பண்ணுவோம். அண்ட் தென் 11th த டெசிஷன் ஐ மேட் டு கோ ஃபார் அ காமர்ஸ் குரூப் இஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ சிஏ. ஸோ அதுதான் ஒரு இது வேறு. பட் ஸ்கூலில் வந்து ஆக்சுவலாக எனக்கு என்னோடய டீச்சர்ஸு, என்னோடய பிரின்ஸிபல்லாம் வந்து they wanted me to become a software engineer. ஏன்னா அப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே, படிக்கிற பசங்கனாலே சயின்ஸ் குரூப்பில் தான் சேர்ந்து. ஏன்னா காமர்ஸ் குரூப் சேர்ந்தாலே வந்து விளையாட்டுத்தனமாக இருக்க பசங்க, இல்லைனா ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க இங்கே தான் இருப்பாங்க. நானும் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால எனக்கு டைமும் நிறையா கிடைக்காது கிளாஸில். நான் ஒரு 1 monthல எப்படியும் ஒரு 1 week நான் ஸ்போர்ட்ஸ்க்காக வெளியில் போயிடுவேன். ஸோ அதனால் என்னால் சயின்ஸ் குரூப்லேயும் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் அது ஸ்போர்ட்ஸ்னால நான் சயின்ஸ் குரூப் எடுக்காமல் இல்லை, பிகாஸ் ஐ வாண்டட் டு பிகம் எ சிஏ ஐ டுக் காமர்ஸ் குரூப். பட் ஸ்கூல்லன்னு பார்த்தோன்னா எனக்கு அந்த ட்ரான்சிஷன் ஹேப்பன்ட் ஆன் 11th standard தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தேர் வாஸ் நோ டைரக்ட் கனெக்ஷன் பிட்வீன் ஸ்கூல் லைஃப் அண்ட் சிஏ. ஸோ தேர் வாஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் பிட்வீன். இல்லை, அந்த டைம் நான் தான் சொன்னேன், நான் சொன்ன மாதிரி அப்போ நான் சிஏ யாரையும் பார்த்தது கூட கிடையாது நான் அந்த டைமில். ஸோ இட் வாஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். எக்ஸாக்ட்லி, யா. நைஸ். பர்சனல் சாய்ஸில் எங்கள் அப்பா சொல்லி தான், அப்பா சொல்லி, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நைஸ் நைஸ். ஸோ கம்மிங் டு யுவர் காலேஜ் லைஃப், மிஸ்டர் விமல். So what was the biggest difference between your college studies and the chartered accountancy curriculum? Because there is no colleges who teach you CA. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா அதையும் இந்த காலேஜும் தனியாக பண்ணும், தென் சிஏவும் தனியாக பண்ணும். ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? வாட்ஸ் த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ்? நிச்சயமாக தேர் இஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலாக காலேஜ்ன்றது ஒரு நார்மல் டிகிரி. ஸோ காலேஜ் டிகிரிக்கும் சிஏக்கும் சம்மந்தமே கிடையாது. தோ சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சேம். இப்போ சிஏல எடுத்துக்கிட்டிங்கனாலும் யூ ஹேவ் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், கார்பரேட் ஃபைனான்ஸ், இன்கம் டேக்ஸ் எல்லாமே இருக்கும். சிஏலையும் இது எல்லாமே இருக்கும். என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சிஏல வந்து ரொம்ப இன்டெப்த்தாக படிப்போம் நம்ம. சும்மா மேலோட்டமாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்கிறது, சும்மா ஜஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ சிஏல வந்து யூ ஹாவ் டு கெட் எக்ஸ்பர்ட் நாலேஜ், ரொம்ப இன்டெப்த்தாக போய் படிக்கணும். நம்பர் 2 வந்து கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் கேட்பாங்க. இப்போ காலேஜ் டிகிரினா உங்களுக்கு ஒரு அந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ மோரலஸ் அதில் வந்து அந்த பேட்டர்னில் தான் கேட்பாங்க. பட் சிஏல அப்படி கிடையாது. அவங்க எப்படி வேணால் கேட்கலாம் கொஸ்டின். அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம தான் நம்மளுடைய நாலேஜ் டெப்த்தை வளர்த்துக்கணும். ஸோ அதனால் த லெவல் ஆஃப் ஸ்டடி அண்ட் த டெப்த்னஸ் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் அது எல்லாமே இட் வேரிஸ். 3வது மெயின் ரீசன் என்னென்னா வாஸ்ட் போர்ஷன். எதில் சொல்கிறீங்க? சிஏல வந்து போர்ஷன் இஸ் வெரி வாஸ்ட். ஸோ ஃப்ரம் த ஃபஸ்ட் பேஜ் டு லாஸ்ட் பேஜ் யூ நீட் டு ஸ்டடி. ஸோ எங்கே இருந்த கொஸ்டின் வரும்னு தெரியாது. அண்ட் ஆல்சோ த போர்ஷன்ஸ் ஆர் வெரி வாஸ்ட், சிலபஸ் இஸ் வெரி வாஸ்ட். ஸோ நீங்கள் நல்லாவும் படிக்கணும்,
அதே சமயத்தில் வாஸ்ட் போர்ஷனும் படிக்கணும். ஸோ ஸோ தட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலேஜ் அண்ட் இது. பட் நான் வந்து காலேஜில் ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது சிஏல இல்லாத. இப்போ சிஏ வந்து உங்களுக்கு நாலேஜ் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் இட் இஸ் டெப்த். பட் எனக்கு காலேஜ் லைஃப் ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்காமல் கூட சிஏ படிக்கலாம். நம்ம காலேஜ் இஸ் நாட் அ மேண்டேட்ரி ஒன். ஸோ ஏன்னா நான் சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு தான் நான் போனேன். ஓகே. ஸோ அதனால் காலேஜ் எனக்கு கம்பல்சரி கிடையாது. பட் இருந்தாலும் நான் பிகாம் ஏன் பண்ணேன் அப்படின்னா அந்த காலேஜ் லைஃப்ன்றது ஒரு மஸ்ட் ஃபார் எவ்ரி பர்சன். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. தட் இஸ் ட்ரூ. ஆமாம். ஏன்னா இப்போ ஸ்கூல் வரைக்கும் பார்த்தோன்னா நான் படித்த ஸ்கூல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ரேடியஸ் ஒரு 10 கிலோமீட்டரில் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மோரல்லஸ் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் தான் போடுவோம். கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். எல்லாரும் ஒரே மாதிரி தான் சாப்பிடுவோம், ஒரே மாதிரி விளையாடுவோம். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் காலேஜ் போனதுக்கப்புறம் தெர் வாஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஏன்னா இப்போ எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா எங்கள் செக்ஷனில் 70 ஸ்டூடெண்ட்ஸ், 70 + 70. ஓகே. ஸோ அந்த 70ல் பார்த்தோன்னா நீங்கள் யூ வில் ஹேவ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. தட் இஸ் கரெக்ட். ஸோ ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா லவ்டே லாரன்ஸ் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க ஒரு 4 பேர். ஒரு 4 பேர் டூன் ஸ்கூல் டெல்லியிலேருந்து வந்திருப்பாங்க. டான் போஸ்கோலேருந்து வந்திருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த பசங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஏற்காடில் படித்த பசங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனோ ஸ்டேட்டஸ் பீப்புள் வில் பி தேர். ஸோ அவங்க கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது யூ வில் கெட் மெச்சூர்ட். யார் எப்படி பேசுவா. என்னோட ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போதே நான் சொல்கிறது வந்து 2001 25 இயர்ஸ் பேக். அவங்க பேசும்போதே நெக்ஸ்ட் வீக் எங்கள் வீட்டில் BMW வாங்க போகிறாங்க, அந்த பழைய ஸ்கோடா நல்லா இல்லை, இப்போ வந்து இந்த பென்ஸு என்ன ரேட்டு தான் நிறையா இருக்குது, ஒன்றுமே ஃபீச்சரே இல்லை, இப்படி பேசுவாங்க. எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் சூப்பர் வச்சுருந்தார். அப்போ நான் என்னத்தை சொல்கிறது அப்போ. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருக்காங்க. ஸோ ஹாஸ்டலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் டே ஸ்காலர்ஸாக கிளாஸ்க்கு வரவங்க. ஸோ அதனால் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு யார்கிட்ட எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வெளி உலகத்தில் இருப்பாங்க, யூ நோ த காம்படிஷன், ரியல் காம்படிஷன். ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புளோட மட்டும் தான் நம்ம கம்பீட் பண்ணணும். பட் காலேஜில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கம்பீட் வித் வேரியஸ் பீப்புள். ஸோ இதெல்லாம் வந்து காலேஜ் லைஃப்பில் தான் நமக்கு கிடைச்சது. ஸோ அந்த விதத்தில் இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்போஷர் ஃபார் மீ காலேஜ். ஸோ அந்த ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாமில் கிடச்சிது. ப்ளஸ் சிஏ கேவ் தட் நாலேஜ் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ். ஸோ காலேஜ் கேவ் யூ த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சிஏ வந்து உங்களுக்கு வந்து நாலேஜை கொடுத்தது. டெஃபினட்டாக. ஸோ நீங்கள் வந்து அப்படி யோசிக்கிறீங்க. Definitely, yeah. So you think it like that? Exactly, yeah. So, how did you manage your college and your CA studies? ஏன்னா உங்களுக்கு இதுவுமே வந்து ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் திஸ் இஸ் சிஏ வந்து ஒரு பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி வாஸ்ட் போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தேர் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? கண்டிப்பாக அது ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. ஏன்னா நான் படித்த காலேஜ் வந்து அட்டானமஸ் காலேஜ். ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து செமஸ்டர் பேட்டர்ன். Okay. So 3 years we had 6 semesters. Okay. So every November and April we will have college exams. CA exam November and May la dhaan varum. So at one point of time I had to sacrifice my college exams for my CA. ஏன்னா ரெண்டும் கிளாஷ் ஆச்சு ஒரு 2 சப்ஜெக்ட். ஓகே. ஸோ நான் அதனால் காலேஜில் ஒரு 2 பேப்பர் எக்ஸாம் எழுதலை. ஓகே. ஸோ அரியர் வச்சு அதுக்கப்புறம் தனியாக அரியர் எக்ஸாம் எழுதினேன். ஓகே. ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா சிஏலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 பேப்பர்ஸ் சிஏல. காலேஜில் ஒரு 30 பேப்பர்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு வித்தின் 3 இயர்ஸ் நீங்கள் படிக்கணும் போது எவ்ரி 6 months ஒரு எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. பர்சனல் லைஃபு எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுனா அடுத்த ஒரு ரிசல்ட் வரும், அடுத்த ஒரு எக்ஸாம் வரும், அடுத்த ரிசல்ட் வரும். ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது அந்த டைமில். பட் அந்த 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 ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஹீட்டோடு நம்ம அதை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ அந்த விதத்தில் அது நல்லது. ஏன்னா காலேஜ் முடிச்சிட்டோம், 3 years சிஏ இருந்தது. ஸோ ஒரு ஹாஃப் சிஏ வந்து நான் காலேஜ் படிக்கும் போதே முடிச்சிட்டேன். ஓகே. ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு 50% பேர்டன் குறைஞ்சிருச்சு. இன்னொன்று ப்ளஸ் காலேஜில் உங்களுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் பிகாம் பண்ணுறதுனால மோரலஸ் ஓவர்லேப்பிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகே. காமன் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதனால் வந்து ஒரு சில டைம் நம்ம சிஏ படிக்கிறது காலேஜுக்கு யூஸ் ஆகும், காலேஜுக்கு படிக்கிறதுக்கு சிஏ. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, சின்ன அட்வான்டேஜ். பட் அட் த சேம் டைம் ஆப்வியஸ்லி இட் இஸ் ஹெக்டியஸ். இட் இஸ் வெரி ஹெக்டிக் அண்ட் வெரி டீடியஸ். ஆமாம். ஓகே. ஸோ நீங்கள் அதை ஆன்சர் பண்ணிட்டீங்க. சம்டைம்ஸ் த பாத் யூ சூஸ் வுட் பி ஹெக்டிக்.
ஸோ அது நீங்கள் சொல்லிட்டீங்க. அண்ட் கம்மிங் டு ஸோ சிஏனாலே ஆர்டிகல்ஷிப்புன்னு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஸோ கேன் யூ வாக் அஸ் த்ரூ யுவர் ஆர்டிகல்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்? Like, what was it being a trainee, and what was the most surprising part about it? சி ஆர்டிகல்ஸ் வந்து இட் இஸ் சிமிலர் டு லைக் அட்வொகேட் ஜூனியர். இப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட் லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ ஹாவ் டு ஒர்க் அண்டர் ப்ராக்டிசிங் லாயர், ஒரு ஜூனியராக இருக்கணும். சினிமாலாம் பார்த்துருப்போம்ல நம்ம. ஸோ அதே தான் இங்கே சிஏ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிசிங் ஆடிட்டர்கிட்ட போய் 3 years நம்ம வந்து ஜூனியராக இருக்கணும். ஓகே. இப்போ 2 years மாற்றிட்டாங்க. நாங்கள் படிக்கும்போது இட் வாஸ் 3 years. ஸோ நான் எப்போ ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணேன்னா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 months நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ 2004 ஏப்ரலில் காலேஜ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சது எனக்கு. 2004 ஜூன் எண்டில் ஐ ஜாயின் ஃபார் மை ஆர்டிகல்ஷிப். அப்போது நம்ம காலேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது. படிக்கிறது ஒரு வேலை இருக்குமே தவிர நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எதுவுமே இருக்காது. பட் ஆர்டிகல்ஷிப் நீங்கள் போயிட்டீங்கன்னா இட்ஸ் லைக் அன் எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ யூ ஒர்க் ஃபார் சம்படி. ஸோ காலையில் இந்த டைமுக்குள்ளே போகணும், இந்த டைமுக்கு தான் லஞ்ச் சாப்பிடணும், இந்த டைம் தான் வெளியில் வரணும், அந்த மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து ஆர்டிகல்ஷிப்ன்றது போது உங்களுக்கு என்னென்னா யூ ஆர் லைக் யூ ஆர் பவுண்ட் டு த ஃபர்ம், லைக் கான்ட்ராக்சுவலி யூ ஆர் பவுண்ட். ஓகே. இது நீங்கள் பிடிக்கலன்னா வெளில வர முடியாது. நாளைக்கு 3 years கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆடிட்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் யூ கேன் கம் அவுட் அண்ட் ரைட் எக்ஸாம்ஸே, ஃபைனல் எக்ஸாம்ஸ். ஸோ அதனால் ஜஸ்ட் லைக் தட் யூ கான் கம் அவுட். ஸோ அது ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு. ஸோ யூ ஆர் பவுண்ட் பை தட் கான்ட்ராக்சுவல் திங். இன்னொன்று, அந்த காலேஜ் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு அந்த ஏஜில் திடீர்னு போயிட்டு வேலைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக ஒரு மாதிரியாக தான் மிஸ்டர் விமல் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு என்னென்னா காலேஜ் வந்து எங்களுக்கு 1:30 முடிஞ்சிடும். ஓகே. ஸோ 1:30 முடிஞ்ச உடனே நாங்கள் மதியானம் ஹாஸ்டல் மெஸ்ஸில் வந்து சாப்பிட்டுட்டு ஓகே ஒரு 2 to 4 நான் தூங்கிடுவேன் யூஸ்வலாக. ஓகே. அந்த நல்லா தூங்கிடுவேன். 4:30 எந்திரிச்சிட்டு விளையாட போனால் விளையாட போவேன், இல்லைனா சிஏ கிளாஸ் இருந்தால் சிஏ கிளாஸ் போயிடுவோம். ஸோ இதுதான் என்னோடய ரொட்டீனாக இருந்தது. ஓகே. ஸோ அதனால் எனக்கு இங்கே வந்தாலும் அதே மாதிரி லஞ்சுக்கு அப்புறம் ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு 1 month பார்த்தீங்கன்னா இது சிஏவே ட்ராப் பண்ணிடலாம். ஏன்னா ஹியூஜ் ப்ரெஷர். ஏன்னா அந்த ஏஜில் நீங்கள் திடீர்னு டக்குன்னு உங்களுக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுவும் சிஏ ஃபார்ம்னா ஒர்க் ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஓகே. ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் கிளைண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் வேலை செய்ய முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து ரொம்ப சின்சியராக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். அக்யூரசி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ அப்போ அந்த ஒரு இதுவும் இருக்கும்போது அது கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. ஓகே. ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தென் அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு கெட் யூஸ் டு இட். தட் இஸ் கரெக்ட். வேறு வழி இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆர்டிகல்ஷிப். ஏன்னா நீங்கள் ஆர்டிகல்ஷிப்பில் இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா நீங்கள் அங்கே ஒர்க்கும் பண்ணணும் ஆடிட் ஃபர்மில், அட் த சேம் டைம் எக்ஸாமுக்கும் படிக்கணும். ஸோ டைமிங் வந்து ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஸோ எனக்கு என்ன இப்போ ஆச்சுன்னா காலையில் 6 o'clock கிளாஸ். ஓகே. ஸோ நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பேன். ஓகே. 6 மணிக்கு ஐ வில் கெட் ரெடி பை 5:30 அண்ட் 6 மணிக்கு கிளாஸ் போவேன். ஓகே. ஸோ கிளாஸ் வந்து 8:30 வரைக்கும் போகும். ஓகே. 8:30 கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்போ ரூமில் தங்கியிருந்தேன் நான், ட்ரிப்ளிகேன் ரூம். ஓகே, நைஸ். அதுக்கப்புறம் 9:30 ஆடிட் ஃபார்முக்கு போயிடணும். ஸோ அங்கே நம்ம ஒர்க் பண்ணோம், அங்கே ஒர்க் இருந்தால் அங்கே ஒர்க் பண்ணுவோம், கிளைண்ட் ஆஃபீஸ் போகணுன்னா கிளைண்ட் ஆஃபீஸ் போவோம். ஸோ ஈவினிங் வந்து 6:30 அகைன் கிளாஸ் இருக்கும், 6:30 to 8:30. ஓகே. அது பாதி நாள் நம்மளால் கிளாஸ் அட்டன் கூட பண்ண முடியாது. உண்மைதான். ஏன்னா நீங்கள் ஒரு ஆடிட்டுக்காக இப்போ வானகரம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வானகரம், பூந்தமல்லி எங்கேயாவது குடவுன் போவோம் நாங்கள். இப்போ நாங்கள் பூந்தமல்லியிலேருந்து கிளம்பி மயிலாப்பூர் கிளாஸ் வரணும் அப்படின்னா நாங்கள் 4:30 மணிக்கு கிளம்புனா தான் இங்கே 6:30 மணிக்கு வர முடியும். டு பீட் தி டிராஃபிக். ஆமாம், நம்மளால் 4:30 மணிக்கு கிளம்ப முடியுமா? அங்கே முடியாது. ஸோ அங்கே கிளம்புறதுக்கே 6:30 ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நாட்களில் கிளாஸே மிஸ் பண்ணிவிடுவோம். அப்படி மற்ற நாளில் 6:30 கிளாஸ் வந்தோன்னா அது 8:30 வரைக்கும் ஓடும். அப்புறம் 8:30 கிளாஸ் முடிச்சுட்டு தென் வி ஹேவ் டு கோ ஃபார் டின்னர், ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ரூம் போகும்போது 9:30 10 ஆகிடும். 10 மணிக்கு தூங்குறதா ஆனால் படிக்கணும். 10லேருந்து ஒரு 12 1 மணி வரைக்கும் படிக்கணும். திருப்பி 1 மணிக்கு தூங்கி மறுநாள் காலைல 5 மணிக்கு வந்து இதுதான் ரொட்டீன் நமக்கு. ஸோ ஆர்டிகல்ஷிப்பில் அது ஒரு சேலஞ்ச். ஏன்னா எக்ஸாமுக்கு லீவ் கொடுப்பாங்க, பட் 1 மாதம் கொடுப்பாங்க, 1.5 மாதம் கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அது உங்களுக்கு ஒரு 8 papers எழுதும்போது கஷ்டமாக இருக்கும். 1.5 மாதன்றது பத்தாது. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சு. பட் அதே மாதிரி அட் த சேம் டைம் அதில் பாசிட்டிவ் சைடும் இருக்குது. ஓகே. யூ லேர்ன் அ லாட் டியூரிங் ஆர்டிகல்ஷிப். ஆர்டிகல்ஷிப். ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. யூ வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ், யூ வில் கெட் மெச்சூரிட்டி. ஓகே. ஸோ ஒரு சில ப்ரோஸும் இருக்குது அண்ட் கான்ஸும் இருக்குது.
பட் பட் திஸ் இஸ் அ வெரி மேஜர் சேலஞ்ச் ஃபார் சிஏ. இப்போ யாராவது சிஏ பண்ணோம் அப்படின்னா ஆர்டிகல்ஷிப் இஸ் அ சேலஞ்ச். இட்ஸ் நாட், ஆமாம், இப்போ வந்து 2 years தான், இப்போ ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொல்ல மாட்டோம். ஓகே. பட் ஸ்டில் இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ். வாட் வாஸ் த மோஸ்ட் சர்ப்ரைசிங் பார்ட் அபவுட் ஆர்டிகல்ஷிப்? ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சிஏ இருந்துட்டு வந்து நீங்கள் யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் அபவுட் ஆர்டிகல்ஷிப். ஸோ இன் தட் உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம்னா நீங்கள் எது சொல்வீங்க? வாட் வுட் யூ டெல் மிஸ்டர் விமல்? சர்ப்ரைஸ்னா சம்டைம்ஸ் ரொம்ப மரியாதை கிடைக்கும் நமக்கு. ஓகே. ஏன்னா இப்போ பிகாஸ் வி ரெப்ரசன்ட் அவர் ஆடிட் ஃபார்மில். தட் இஸ் ஸோ கரெக்ட். நாங்கள் ஒரு கிளைண்ட் ஆஃபீஸ்லாம் போகும்போது அவங்க நம்மளை ஆடிட்ன்றதுனால ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்கள் ஆடிட் போயிருந்தப்போ நான் மட்டும் தான் போயிருந்தேன் ஒரு ஆடிட்டு. மதியானம் லஞ்ச் டைம் வந்தது. ஓகே. அவர் எனக்கு லஞ்ச் ஆர்டர் பண்ணுறதுக்காக அவருடைய ட்ரா ஓப்பன் பண்ணி ஒரு பணம் கட்டு, அப்படி ஒரு 500 rupees கட்டு எடுத்தார். ஓகே. ஒரு அப்படி எடுத்து மேலேருந்து ஒரு 500 rupees எடுத்து அவங்க ஆஃபீஸ் பாய்கிட்ட கொடுத்து சாருக்கு லஞ்ச் வாங்கிட்டோம் அப்படின்னாரு. 500 ரூபா கட்டை எடுத்து பிச்சு லஞ்ச் வாங்குறது நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். ஸோ அந்த மாதிரி அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டார் சாப்பாடு. ஓகே. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பிரியாணி அது இதுன்னு ஏகப்பட்ட சாப்பிடவே முடியல. ஓகே. நிறைய இது பண்ண. ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைசிங்னா அந்த மாதிரி ஒரு சில குட் சர்ப்ரைஸாக இருக்கும். ஓகே. அஃப்கோர்ஸ் பேட் சர்ப்ரைஸாக இருக்கும். சம்டைம்ஸ் ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஒரு சில கிளைண்ட் பிளேஸில் டீ கூட கொடுக்க மாட்டாங்க. ஓகே. நம்ம போய் குடிச்சிட்டு வரணும். ஓகே. அந்த மாதிரி கிளைண்ட்ஸும் இருக்காங்க. எல்லாரும் நம்மளை கரெக்டாக இது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் டஃப்னஸ்ஸு, ஒரு சில இடத்துல கிளைண்ட்ஸ் ஒழுங்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. நம்ம பாஸ்க்கு வந்து நம்ம வி ஹேவ் டு கிவ் த ரிப்போர்ட். ஓகே. ஆனால் வந்து அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நம்ம ஆடிட் பண்ண முடியும். இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. தே வில் பி வெரி ஹாஸ்டைல். ஸோ அதை நம்மளால சண்டை போட்டும் வாங்க முடியாது. ஸோ அதை எப்படி நம்ம டிப்ளமேட்டிக்காக வாங்குறது? எஸ், தட் இஸ் அண்ட் கரெக்ட். தென் அவுட் ஸ்டேஷன் ஆடிட் போனால் அது ஒரு சேலஞ்சு. ட்ரெயின் டைம்குள்ளே நீங்கள் ஆடிட்டை முடிச்சு திரும்பி வரணும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில இது இருந்து ஓவரால் ஐ வுட் சே இட் இஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அதெல்லாம் இருந்ததுனால தான் நமக்கு அந்த சிஏ பர்சிஸ்டன்ஸ் வந்தது Yes. முடிக்கிறது. So you have mixed reviews about that. டெஃபினெட்லி. So what was the most challenging project you worked on during your articleship? சேலஞ்சிங் ப்ராடக்ட்னா ஐ கான்ட் நேம் த கிளைண்ட் பிகாஸ் Sure, no problem. பட் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு இன்டர்னல் ஆடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். Okay. ஸோ வி ஃபவுண்ட் செவரல் கோஸ்ட் இன்வாய்ஸஸ். கோஸ்ட் இன்வாய்ஸஸ்னால் வேல்யூவே இருக்காது, ஆனால் பிஸ்னஸே இருக்காது, சும்மா இன்வாய்ஸ் போட்டு இன்ஃப்ளேட் பண்ணி Okay. புக்ஸ் இது பண்ண. ஸோ அதை நாங்கள் கண்டுபிடிச்சி மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் கடையில் போய் ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் செக் பண்ணோம் ஒரு பெரிய ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு. Okay. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்து வி ரிப்போர்ட்டட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருந்தது. பட் ஓகே, அஃப்கோர்ஸ் தெர் ஆர் சர்டன் திங்ஸ் பட் விச் ஆர் வெரி ப்ரொஃபஷ்னலி வி ஹாவ் டு மெயின்டைன். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்ல முடியும். No problem. This is a good thing. And so இது இந்த மாதிரி நீங்கள் ஓகே நீங்கள் சொன்னது வந்து கண்டுபிடிச்சிங்க. ஸோ ஆல் தீஸ் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் த கோஸ்டட் இன்வாய்ஸஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துருக்குங்களா? ஸோ வாட் டிட் இட் டீச் யூ? டீச்சியூனா business is done for making money. ஓகே. ஸோ பட் அட் த சேம் டைம் இட் ஷுட் பி எத்திக்கலி டன். ஸோ எங்களுக்கு சிஏல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எத்திக்ஸ்னு ஒரு பேப்பரே இருக்குது. ஓகே. கோட் ஆஃப் எத்திக்ஸ்னு எங்களுக்கு ஆஸ் அ ஸ்டார்டட் அக்கௌண்டன்ட் வி ஹாவ் டு ஃபாலோ சர்டன் எத்திக்ஸ். ஓகே. நாங்கள் எங்கே ஆடிட் பண்ணாலும் வி ஹாவ் டு பி இண்டிபெண்ட். தோ வி ஆர் அப்பாயிண்டட் பை தி கம்பெனி அஸ் ஆடிட்டர். ஸோ வி ஆர் அன் இண்டிபெண்ட் பர்சன். ஸோ எங்களுடைய வியூ வந்து எப்பவுமே இட் ஷுட் பி அன்பயாஸ்ட். ஓகே. அதோடைய அக்கௌண்டிங்கோடைய ஃபேர்னஸ் அண்ட் கரெக்ட்னஸ் அதுதான் நாங்கள் வந்து பார்ப்போம். ஸோ எங்களுக்கு வந்து எத்திக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஹவு வி டீல் வித் கிளைண்ட், எவ்வளோ பெரிய கிளைண்ட்டாக இருந்தாலும் இட் இஸ் த சேம் ஃபார் அஸ். சின்ன கிளைண்ட்டாக இருந்தாலும் வி டீல் வித் த சேம் இண்டிபெண்ட். ஸோ அதுதான் வந்து மெயினாக நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ மேக்கிங் மணி இஸ் நாட் அ பிக் டீல். ஓகே. பட் இட் ஹேஸ் டு பி எத்திக்கலி டன். யூ ஷுட் நாட் சீட் த கவர்மெண்ட் ஆர் பீப்புள் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Okay. So that is also correct. Yeah, in today's world, that is what we are missing a lot. Okay. People are doing a lot of things to make money, but ethically we have to do whatever you have to do. That is correct. உண்மைதான் நீங்கள் சொன்னது. And how did your articleship prepare you for the real world responsibilities? Like theoretically விட்டுருங்க. So practically, how did it mold you into your real world thing?
Yeah, of course. As I said earlier, articleship வந்து it gives you a good experience. ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம சிஏ முடிச்சுட்டு we have to face the real world. தட் இஸ் Either be in employment or if you're in practice, you have to meet a lot of clients. ஸோ அப்போது when you meet lot of people, everybody will be different. உண்மைதான் ஸோ மிஸ்டர். அதெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போதே we dealt with lot of people. நாங்கள் ஒரு கம்பெனியோட டாப் மோஸ்ட் பொசிஷன் பர்சன்லேருந்து அந்த குடோன் பாய் வரைக்கும் we have dealt with. ஓகே. ஸோ we know how people react to certain things, how to deal with people. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம அதில் கற்றுப்போம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அந்த மாதிரி. ஓகே. ஸோ அது வந்து ஆஃப்டர் சிஏ இன் ரியல் வேர்ல்டு இட் ஹெல்ப்ஸ் லாட். இட் ரியலி ஹெல்ப்ஸ். ஆமாம். ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் ஆர்டிகல்ஷிப் இஸ் தட் ஆக்சுவலி. ஸோ தியரிட்டிக்கலி நமக்கு நாலேஜ் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக ஹவ் வி இம்ப்ளிமெண்ட் இட், ஹவ் யூ டீல் வித் பீப்புள். ஸோ தட் இஸ் வாட் ஆர்டிகல்ஷிப். ஆர்டிகல்ஷிப். ஸோ இஃப் யூ குட் கிவ் மீ ஒன் எக்ஸாம்பிள். அதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஓகே நம்ம இது வந்து ஆர்டிகல்ஷிப்லேயே பார்த்ததுனால ஸோ வி வர் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மூமெண்ட் வந்திருக்குமே. ஸோ குட் யூ ஷேர் இட் வித் அஸ்? நிறையா இருக்குது. பேங்க் ஆடிட்லாம் போவோம் நாங்கள். ஓகே. பேங்க் ஆடிட்லாம் போகும்போது ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது we used to ask information to the cashier and bank managers. ஓகே. அவங்களாம் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த டைமில் வந்து we were young and we didn't know what to do. ஓகே. ஸோ நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி சிமிலர் மூமெண்ட் ஹேப்பன்ட் ரீசெண்ட்லி ஆஃப்டர் மை சிஏ when I was going for a bank audit. ஓகே. இதே மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வராமல் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், அவர் அந்த பேங்க் மேனேஜர் பக்கத்துலேயே உட்காந்து லேப்டாப்பில் ரிப்போர்ட் டைப் பண்ணேன். ஓகே. இந்த மாதிரி we have asked this information, பேங்க் மேனேஜர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனே கிடையாது இந்த சாஃப்ட்வேரில் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டாருன்னு பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் பதறி போய் இல்லை இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. ஸோ சர்டன் திங்ஸ் நம்ம போய் அவர்கிட்ட நம்ம ஹார்டாக கேட்டு பிரோஜனம் இல்லை. கொடுக்கலன்னா அதை எப்படி நம்ம டீல் பண்ணோம் அப்படின்றது அந்த மோமெண்ட் எனக்கு தாட் மீ. ஸோ அந்த டைமில் ஹவ் வி டெல்ட் வித் என்னோட ஆடிட்டர் எனக்கு நிறையா கைட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நான் வந்து ஒரு ஆடிட் பண்ணிவிட்டு போய் ரிப்போர்ட் கொடுப்பேன். நான் ஒரு 2-3 days பண்ணிவிட்டு போய் கொடுப்பேன். அவர் ஒரு வித்தின் 3 minutes அதில் நிறைய கரெக்ஷன் பண்ணி இதெல்லாம் பார்த்தியா இதை பார்த்தியா அப்படின்னு கேட்பார். ஸோ அவரோட எக்ஸ்பர்டைஸில் ஸோ அப்போ தென் நான் அதை விட்டு போயிருக்கோம். திருப்பி நான் போய் அதை பண்ணிட்டு வருவேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வேறு ஐ மேட் மிஸ்டேக்ஸ். ஸோ அது எனக்கு கைட் பண்ணி கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு மை பிரின்சிபல் ஆல்சோ. அவர் பேர் மிஸ்டர் நாராயணன். ஓகே. ஸோ அவர்கிட்ட தான் நான் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணேன். ஸோ ஹீ யூஸ் டு டீச் மீ லாட். தட் இஸ் கிரேட், தட் இஸ் கிரேட். அண்ட் ஸோ இன்னைக்கு சிஏவா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிகல்ஷிப் வந்து ஒரு பெரிய இட் இஸ் அ பிக் பார்ட் இன் தியர் சிஏ கரியர். ஸோ இட் பிளேஸ் அ பிக் ரோல் இன் தியர் சிஏ கரியர். ஸோ அதை நீங்கள் சொல்கிறீங்க அண்ட் இட் இஸ் important for them. So coming to the next thing about the CA exam experience. So how did you prepare for the CA exams? Like how did you manage the pressure from that? CA exam definitely one of the most pressurized category in Indian education system. Okay. So because two things. What is unique about CA is நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் எல்லா சப்ஜெக்டும் எழுதணும், நம்பர் 1. எஸ். நம்பர் 2 வந்து உங்களுக்கு சிஏ எக்ஸாம்ஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஐ திங்க் தே ஹாவ் அ கேப் பிட்வீன் 1 day. ஓகே. ஒரு நாள் எக்ஸாம் அண்ட் தே ஹாவ் அ பிரேக் 1 day. ஓகே. பட் நான் படிக்கும் போதெல்லாம் இட் வாஸ் கண்டினியூஸ் எக்ஸாம்ஸ். 8 பேப்பர்ஸ்னால் வி வில் ஹாவ் கண்டினியூஸ் 8 days ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகே. எக்ஸப்ட் ஒரு சண்டே வரும், வி வில் நாட் ஹாவ் எக்ஸாம். Okay. But we will have that 3 hours exam throughout the week. So, and the other most difficult thing is to revise everything overnight. ஒரு எக்ஸாம் எழுதிடலாம், நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்கள் நாளைக்கு எழுதுனா பிகாஸ் யூ ஹேவ் டு ரிவைஸ். இல்லை படிக்கிறது படித்தாலும் யூ ஹேவ் டு ரிவைஸ் டு ரிமெம்பர் எவ்ரி திங். ஓகே. ஸோ அந்த ரிவிஷன் வந்து நீங்கள் யூ ஹேவ் டு மேக் இட் ஓவர் நைட். நெக்ஸ்ட் டேக்குள்ளே யூ ஹேவ் டு ரிவைஸ் வித்தின் 6 to 10 hours யூ ஹேவ் டு டூ. தூங்கவும் செய்யணும், ரிவைஸும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தட் இஸ் த மோஸ்ட் ப்ரெஷரைஸ்டு திங் ஐ வுட் சே. அண்ட் அஃப்கோர்ஸ் பிகாஸ் டியூ டு த வாஸ்ட் போர்ஷன் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து அஃப்கோர்ஸ் இதுதானே சேலஞ்ச் உங்களுக்கு சிஏல. இது கூட இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு தேர் இஸ் நோ யூனிக்னஸ் இன் டூயிங் சிஏ. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் வெரி ப்ரெஷரைஸ்ட் கம்பேர் ஐ மீன் ஃபார் சிஏ எக்ஸாம்ஸ்.
So the preparation, can you tell a little bit about your unique preparation for CA exams? Because பார்க்குறவங்க மேபி உங்களோட ரொட்டீனையும் மேபி காப்பி பண்ணி அவங்களோட இதில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன் மட்டும் உங்களால் சொல்ல முடியுங்களா மிஸ்டர் விமல்? என்னோட ப்ரிப்பரேஷன், என்னோட ஸ்டைல் ஆஃப் ஸ்டடிங் வந்து யூஸ்வலாக ஐ ஸ்டடி இன் த நைட். ஸோ ஐ எம் நாட் அ டே பர்சன், பட் ஏர்லி மார்னிங் நான் கொஞ்சம் படிப்பேன். ஸோ ஹவ் ஐ செக்ரிகேட் இஸ், ஏர்லி மார்னிங் ஒரு 7 to 9 ஐ யூஸ் டு ஸ்டடி தியரி பேப்பர்ஸ். ஓகே. 7 to 9. அப்புறம் ஒரு மார்னிங் 10 to 2 or 10 to 1 till lunch time I used to do practical papers, like accounting, costing அந்த மாதிரி. அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே ஐ வில் டெஃபினெட்லி டேக் ரெஸ்ட். எனக்கு அந்த மத்தியானம் டைம் நான் படிக்க மாட்டேன். ஓகே. தென் அகெயின் ஈவினிங் ஐ வில் டூ ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ், அக்கௌண்டிங் அண்ட் அதர் திங். ஓகே. நைட்டு மேபி ஒரு 9 o'clock 10 o'clock போல் தென் ஐ வில் அகெயின் கோ ஃபார் தியரி பேப்பர் ஆஃப்டர் ஹேவிங் மை சப்பர். அந்த ஒரு டவுன் டைம் மாதிரி. ஸோ தட் இஸ் மை இது. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன். சில பேர் வந்து கண்டினியூஸாகவும் படிப்பாங்க, மத்தியானம் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. சில பேர் ரெஸ்ட் எடுத்து படிக்கலாம். ஸோ தட் இஸ் டோட்டலி சப்ஜெக்டிவ். ஆனால் ஒரு காமன் திங் விச் ஐ வுட் லைக் டு சே இஸ் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் படிக்கிறதுல. ஏன்னா தெர் இஸ் நோ ஷார்ட்கட். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது 4 hours 5 hours படிக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு. ஒரு 1/2 hour 1 hour படித்தாலே போதும். அது கூட எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2-3 hours படித்தா போதுன்ற மாதிரி இருக்கு. பட் சிஎல் அப்படி கிடையாது. யூ ஹவ் டு கன்சிஸ்டன்ட்லி ஸ்டடி ஃபார் 8 hours. ஒரு 2 மாதமாவது 8 hours டெய்லி படிக்கணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த போர்ஷன்ஸ். ஸோ அப்போ தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ வி ஹாவ் டு ஸ்பெண்ட் தட் டைம், வேறு வழியே இல்லை. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யூனோ ஸ்பெண்டிங் தட் டைம் வாட் இட் இஸ் ரெக்வயர்ட். ஆமாம், டைம் கொடுக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் வித்தவுட் கிவிங் டைம் யூ கான்ட் பாஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ எனி ஒன் டிப் நீங்கள் யூஸ் பண்ணது டு ப்ரிப்பேர் ஃபார் யூர் எக்ஸாம்ஸ், ஒரு டிப் மட்டும் ஷேர் பண்ண முடியுங்களா? யா, டெஃபினெட்லி. இதுக்கு மோஸ்ட் காமன் டிப் தான், நிறைய பேர் சொல்கிறது தான். ஐ வில் டெல் யூ 2 tips which I used. ஒன்று வந்து யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஆன்சர் இன் பாயிண்ட்ஸ் லைக் மேனர். Okay. So instead of a paragraph type, so point மாதிரி you can give an answer. It has to be very precise and clear. So CAல வந்து நீங்கள் சும்மா பிளாப்லான்னு எழுதக்கூடாது. ஸோ இட் ஹேஸ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக் அண்ட் டு த பாயிண்ட். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே. அண்ட் இட் ஹேஸ் டு பி வெரி கிளியர் அண்ட் டு த பாயிண்ட். ஓகே. சும்மா ஆம்பிகுட்டியாக இருக்கக்கூடாது, சுற்றி எழுதக்கூடாது. நம்பர் 2 வந்து யூ ஷுட் யூஸ் தி பிஸ்னஸ் அண்ட் லீகல் வேர்ட்ஸ். நம்ம ஜென்ரல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாதிரி எழுதக்கூடாது. ஓகே. ஸோ வேரெவர் இட் இஸ் ரெக்வயர்ட் யூ ஷுட் யூஸ் தி பிஸ்னஸ் ஜார்கன்ஸ், அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ், அந்த லீகல் வேர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம நார்மலாக வந்து எப்படி சொல்லுவோம், ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுறது, இல்லைனா டு ஃபார்ம் அ கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். பட் டெக்னிக்கலி ஹவ் வி கால் இட் அஸ் இன்கார்பரேட்டிங் எ கம்பெனி. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு வைல் இன்கார்பரேட்டிங் எ கம்பெனி அப்படின்னு எழுதணும். இன்ஸ்டெட் ஆஃப் வைல் ஃபார்மிங் எ கம்பெனி ஆர் வைல் ஸ்டார்டிங் எ கம்பெனி அப்படின்னு போட்டதுக்கு பதில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது இட் வில் கிவ் மோர் கிரெடிபிலிட்டி இன் த ஐஸ் ஆஃப் த எக்ஸாமினர். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, தே நோ த சப்ஜெக்ட் அப்படின்னு வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் டிப்ஸ் விச் யூ கேன் யூஸ். Thank you so much. Okay, and other than that, any specific memory from your exam preparation or the exam day that you will ever forget? Any memory? இருக்கு. when I was studying CA foundation, Okay. First exam accounting நான் போய் எழுதிட்டு வந்துட்டேன். Okay. So it was from 8 to 11, morning 8 to 11 exam time. Okay. So first நாள் exam எழுதிட்டேன். Accounting normally is very tough, accounting paper. Okay. So 8 to 11 நான் எழுதிட்டேன். Okay, I did fairly well. Okay. ஸோ அதனால் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ Okay. நல்லா ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ செகண்ட் டே என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் டே வாஸ் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். Okay. ஸோ மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க, வெரி டஃப்பாக இருக்கும் ரொம்ப பேப்பர்ஸ்லாம். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணேன், அந்த 8 to 11 எக்ஸாம் முடிச்சுட்டு தென் ஐ கேம் பேக் டு மை ரூம். 1 o'clock வந்தேன், லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் 4 o'clock ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங், ரிவைசிங். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock எக்ஸாம். Okay. ஸோ ஈவினிங் 4 o'clock ரிவிஷன் பண்ண ஆள் ஐ வாஸ் ரிவைசிங் டில் நெக்ஸ்ட் டே மார்னிங்ஸ் 4 o'clock. Okay. ரிவைஸ் பண்ணி பிகாஸ் இட்ஸ் ஐ டோல்ட் யூ இட்ஸ் அ ஹியூஜ் போர்ஷன். Okay. ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் கவர் பண்ணுறதுக்கு இட் டுக் மீ 12 hours. Oh my God. ஸோ இன் பிட்வீன் சாப்பிட போனது அதுதான் கேப்.
ஸோ 4:00 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 8:00 எக்ஸாம். ஓகே. ஸோ அப்போ செல்ஃபோன் இல்லாமல் கிடையாது நமக்கு. வேக்கப் கால்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அலாரம் கிளாக்கும் இல்லை என்கிட்ட. ஹாஸ்டல் ரூமில் இருந்தேன். ஓகே. என்னோட ரூம்மேட் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாப்ல. அவர் நல்லா தூங்குறாரு. அவரை எழுப்பியும் சொல்ல முடியல. ஸோ நான் 6:00 எந்திரிச்சாதான் நான் கெட் ரெடி அண்ட் தென் ஐ ஹாவ் டு ரீச் எக்ஸாம் ஹால் பை 7:30 அண்ட் 8:00 எக்ஸாம் எழுத முடியும். ஓகே. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ஸ்லீப்பி 4 மணிக்கு. ஓகே. எனக்கு ஒரு பயம், ஒருவேளை எழுந்திருப்பான் போனால் என்ன ஆகுறது அப்படின்ட்டு. ஓகே. சரி, அப்புறம் வேறு வழி இல்லாமல் கடைசியில் யாரும் இல்லைடா, யார்கிட்ட போவோம், கடவுள்கிட்ட தான் போவோம். கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி எப்படியாவது என்னை எழுப்பி விடுங்கன்னு சொல்லி படுத்து ஓகே 2 ஹவர்ஸில் எழுந்திரிச்சு ஐ காட் ரெடி, கிளம்பி நான் அப்புறம் 8:00 எக்ஸாம் ஹால் போனேன். ஸோ திஸ் வாஸ் மை லாங்கஸ்ட் ஸ்டடி டைம். 12 hours in a stretch. தட் இஸ் வெரி அது பிக் திங். அது மறக்கவே முடியாது. ஏன்னா 2 மணி நேரம் ஸ்லீப் வச்சுட்டு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுறதுன்றது இட் இஸ் அ வெரி பிக் திங். ஆமாம், அது ரொம்ப, அது என்னையே அறியாமல் ஒரு ஆர்வத்தில் நான் ரிவைஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு ஃபினிஷ் அப்படின்ற ஒரு. அப்போ சாரி டு இன்டரப்ட் யூ, பட் அந்த எக்ஸாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுங்களா? நீங்கள் என்ன படிச்சீங்க அதெல்லாம்? அது வந்து அதான் சொல்கிறேன்ல, சிஏல வந்து நம்ம என்ன படித்தோமோ அந்த கொஸ்டின் அப்படிலாம் வராது. ஓகே. ஸோ நமக்கு என்ன தெரியும் அதை வச்சு எப்படி நம்ம ஆன்சர் எழுதுறது தான். நீங்கள் 1000 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. யூ ரெஃபர் 10 books, யூ ஒர்க் அவுட் 1000 ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்ல யூ வில் கெட் த 1001th ப்ராப்ளம். ஓகே. ஸோ இட் இஸ் நாட் லைக் தட். நம்ம அஃப்கோர்ஸ் தியரி யூ கேன் டூ லைக் தட். தியரியில் வந்து மேபி நம்ம படித்த ஒரு சில கான்செப்ட்ஸை நீங்கள் இங்கே ரீக்ரியேட் பண்ணலாம். பட் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இட் இஸ் வெரி டஃப். நான் அவ்வளோ பண்ணியும் ஐ வாஸ் நாட் ஹாப்பி அபவுட் த எக்ஸாம். அன்னைக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் பாஸ் தான் அந்த எக்ஸாமு. ஓகே. ஸோ பட் எனிவே யூ ஹாவ் டு டூ தட். அது பண்ணால் தான் உங்களால் இது பண்ண முடியும். ஓகே. ஓகே. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு, ஸோ ஹவ் வாஸ் த ஃபீலிங் லைக் வென் யூ ஃபைனலி ரிசீவ்ட் யுவர் ரிசல்ட்ஸ்? ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் ரிசல்ட் வரும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஹவு டிட் யூ ஃபீல்? ஹவ் வாஸ் த ஃபீலிங்? ரிசல்ட் வர வரைக்கும் நமக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே. ஏன்னா சிஏ பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி அன்சர்டன். நம்ம எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி தான் எழுதினாலும் சம்டைம்ஸ் வி மைட் ஃபெயில் ஆல்சோ. ஸோ அந்த சிஏ ரிசல்ட்டு பாஸ்ன்னு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து இட் இஸ் வெரி, எப்படி சொல்கிறது, அது எப்படின்னே சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி, ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ், ஒரு மிராக்கிள் மாதிரி தான் அது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே கான்ட் மேக் இட். ஏன்னா அதில் இன்னொரு இஷ்யூ என்னென்னா, சிஏல வந்து எவ்ரி பேப்பர் யூ ஹேவ் டு கெட் 40 marks டு பாஸ். ஓகே. ஆனால் டோட்டல் யூ ஷுட் கெட் 50%. ஓகே. சப்போஸ் யூ ரைட் 4 பேப்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. 4 பேப்பர்ஸில் ஈச் பேப்பர் யூ கெட் 40 marks. ஹவு மச் யூட் ஹவ் காட் டோட்டல்? 160. நீங்கள் வந்து பாஸா இல்லை ஃபெயில். டோட்டல் வந்து 200 இருக்கணும். ஓகே. ஸோ ஏதாவது ஒன்றுலாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கணும். ஸோ இது சிஏல மட்டும்? ஆமாம், நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பேப்பர் யூ ஷுட் கெட் மோர் தென் 40 or 40, அட்லீஸ்ட் 40. பட் டோட்டல் யூ ஷுட் கெட் 50%. ஓகே. ஸோ நான் 40, 45 எடுத்தால் கூட ஐம் ஃபெயில் தான். ஓகே. மினிமம் 40 எடுக்கணும். ஆனால் டோட்டல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 200க்கு மேலே. ஸோ தென் அகைன் யூ ஹவ் டு ரைட் ஆல் த பேப்பர்ஸ். ஸோ அது ஒரு ஹர்டில் உங்களுக்கு. ஸோ நாட் ஒன்லி 40 இஸ் த பாஸ் மார்க், 50% யூ ஹவ் டு டேக் இன் அக்ரிகேட். ஸோ அதனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாலும் அக்ரிகேட்டில் போயிடுவாங்க. ஓகே. ஸோ இப்படி நிறையா பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வந்து ஒரு 5%, லெஸ் தென் 10% போது 10 பேரில் ஒருத்தரோ இல்லை 20 பேரில் ஒருத்தரோ தான் பாஸ் பண்ண சான்ஸ். அப்போ அந்த இது உங்களுக்கு கிடைக்கும்போது இட் வில் பி லைக் எ மிராக்கிள் தான். தட் இஸ் ரியலி. ஸோ அது அந்த ஃபீலிங் என்னன்னு கேட்டால் மிராக்கிள்னு தான் நம்ம சொல்ல முடியும். வேறு ஏன்னா நம்ம டேலண்ட்டாக நம்ம படித்ததா இல்லை என்னன்றது அது எனக்கே சொல்ல தெரியல. நான் இப்போ கூட நான் என்னோட டேலண்ட்னால என்னோட ஹார்ட் ஒர்க்னால பாஸ் பண்ணேன்னு சொல்ல முடியாது. அது ஒரு காட்ஸ் கிரேஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பிளெஸிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ this is a great part and great thing about the podcast, that thing. So life as CA. So after qualifying, how did you decide whether to go to industry or practice? Because நீங்கள் உங்களோட ஓன் ப்ராக்டிஸ் நீங்கள் ஆரம்பிக்கலாம், ஆர் யூ கேன் கோ டு தி இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக போய் வேலை செய்யலாம். ஸோ அது நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்க ஆஃப்டர் குவாலிஃபைங்? This is a very general options lying before any person who has qualified CA. So obviously CA ஆனதுக்கு அப்புறமா people will have 2 options, practice or employment. ஓகே. ஸோ நான் வந்து ஈவன் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் சிஏ ஐ டிசைடட் டு கோ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்.
ஓகே. ஏன்னா 2 திங்ஸ். ஒன்று வந்து ஐ டென்ட் ஹேவ் எனி பேக்கப் ஆர் லெகசி. இப்போ ஓகே. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஐ டென்ட் ஹேவ் எ பேஸ் டு ஸ்டார்ட் ஓகே. ப்ராக்டிஸ். அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் டு ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் ஆல்சோ. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்க்ராட்ச்லேருந்தே கூட பண்ணலாம். இட்ஸ் நாட் லைக் தட் உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ சிஏவாக இருந்தால் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஐ டென்ட் ஹேவ் தட் ஐடியா டு ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் மை குவாலிஃபிகேஷன். யூ கேன் ஸ்டார்ட் ஈவன் ஆஃப்டர் தட். பட் எனக்கு அந்த டைமில் ப்ராக்டிஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஐ வாண்டட் டு சி த கார்பரேட் வேர்ல்டு. ஸோ அந்த எக்ஸ்போஷர் எப்படி இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி 3 years ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது ஐ வாஸ் இன் ஆடிட் ஃபர்ம். ஸோ 3 வருஷம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கார்ப்பரேட் எப்படி இருக்கும், அங்கேயும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது ஒரு தாட் இருந்தது. ப்ளஸ் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் போகும்போது யூ கெட் குயிக் மணி. இனிஷியலாக நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் டைம் டு கெட் மணி. ஸோ உங்களுக்கு யூ ஹாவ் டு ஏர்ன் மணி ஆல்சோ. அந்த ஏஜில் நீங்கள் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் யூ ஆர் சப்போஸ் டு ஏர்ன் ஆல்சோ படித்து முடிச்சுட்டு. ஸோ நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்லேயும் உங்களுக்கு இனிஷியலாகவே யூ ஸ்டார்ட் கெட்டிங் சேலரி. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ டிசைடட் டு கோ ஃபார் இண்டஸ்ட்ரி. ஸோ நான் ஆஃப்டர் மை சிஏ ஐ பர்சூட் வித் எம்ப்ளாய்மெண்ட் only. ஓகே. ஸோ என்னோட ஒரு பர்சனல் கொஷின் மிஸ்டர் விமல். ஸோ நீங்கள் இப்போ வந்து யூ ஹாவ் யுவர் ஓன் யூ ஆர் டூயிங் ஓன் ப்ராக்டிஸ். ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்னால நீங்கள் வந்து ஓன் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிங்களா? ஸோ நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சதுனால ஸோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் டிட் இட் ஹெல்ப் யூ டு யூனோ டூ யுவர் ஓன் ப்ராக்டிஸ்? ஸோ அது ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுங்களா இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சதுனால? எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா. இப்போ ஈவன் இன்ஸ்டெட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஐ வாஸ் இன் ஆடிட் ஃபர்மில் நான் ஒர்க் பண்ணாலும் தட் வுட் ஹவ் ஹெல்ப்டு மீ இன் மை ப்ராக்டிஸ் நவ். ஸோ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணது அந்த ஒர்க் எனி எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஹெல்ப் யூ. ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி எதுவும் இல்லை. As I told you, initially I didn't have the interest or the base to start my practice. I wanted to earn money also. So அதனால் I joined in an industry. So இண்டஸ்ட்ரியில் ஒரு 8 years ஒர்க் பண்ணேன். I worked for almost 3 companies. ஒரு 4 years ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், ஒரு ஜெர்மன் எம்என்சி. Then again 2 years I worked with ITES company. Okay. And then next 2 years I was heading a IT company. Now head financer இருந்தேன். So after 8 years I thought okay fine, why don't we do something on our own அப்படின்னு. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது you will get to do only one company accounting. Okay. After a point of time you will get used to it. என்னென்னலாம் நமக்கே தெரிஞ்சிடும். So there is not much challenge. But practice-னும் போது you will get to meet lot of people. You have to do a lot of work and other thing. Of course, practice getting business initially and getting clients, all those things are difficult. But still, you will have some new challenges. So that was the main reason I came for practice after some time. Okay. But initially, as I told you, but obviously my industry employment experience is still helping me in my practice. That is great. That is great. So, and one more thing is that, Mr. Vimal, that what is the biggest differences between these two paths, like industry and own practice? What are the biggest differences? என்ன நல்ல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? Differences, first one is compensation. So in industry you are sure about what is your compensation. So உங்களுக்கு உங்களுடைய பெனிஃபிட் என்னன்னு தெரியும். So you will get to that amount. Every month உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு you get a fixed amount. You know what you will get. ஆமாம். ப்ராக்டிஸில் வந்து you don't know. Sometimes you might get, sometimes you will not get. Uncertain. Some months you get business, some months you don't get business. So இது ஒரு compensation difference. And number 2 is industry, you get to work only one kind of work. இப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் என்ன ப்ரொஃபைலில் இருக்கீங்களோ அந்த ப்ரொஃபைலில் அக்கௌண்டிங்னா அக்கௌண்டிங், ஆடிட்டிங்னா ஆடிட்டிங், டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி யூ கெட் டு ஒர்க் இன் அ ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட். பட் இன் ப்ராக்டிஸ் you will do a bank audit one day, one day you will do a accounting work, one day you will do a tax work. So அந்த மாதிரி பண்ணுவீங்க. So type of work varies. The variety is more in practice compared to industry. So for a person who's coming and who's just qualified, what would you suggest, Mr. Vimal? Like இப்போது ஒருத்தர் வந்து இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்து குவாலிஃபை இருக்கார். ஸோ அவர் வந்து உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறாரு. ஸோ நீங்கள் அவருக்கு ஒரு ஒப்பீனியன்னா என்ன சொல்வீங்க? இண்டஸ்ட்ரி போங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா, ஆர் ப்ராக்டிஸ் போங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? ஸோ இந்த கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள்
See, any day, even today or at that time of my qualification, ஓகே it depends upon individual தான். ஓகே See, இப்போ எனக்கு அந்த டைமில் I wanted to get into an employment to earn money and other thing, so I went to employment. அதே டைமில் some of my friends started practice அப்போவே பண்ணிட்டாங்க. So they wanted to start their own practice because they were interested in that. ஓகே But predominantly, if you see the probability or the percentage wise what people are choosing, people choose majority employment da initially. ஓகே And if you don't have a backup, நீங்கள் ஒரு ஃபர்மோ இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இல்லை அப்படின்னா you can join industry, ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு then you can switch to practice also. ஓகே Or if you are very sure that நான் வந்து ஃப்யூச்சரில் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் பிடிக்கும், ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் ஃபார்ம், தட் இஸ் மை இன்ட்ரெஸ்ட் அப்படி. பட் அட் த சேம் டைம் இப்போதைக்கு எனக்கு பணம் வேணும், ஐ கேனாட் அஃபோர்ட் டு ஸ்டார்ட் அ ப்ராக்டிஸ் ரைட் நவ் அண்ட் சர்வைவ் ஆன் மை ஓன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் ஜாயின் இன் அன் எக்ஸிஸ்டிங் ஃபார்ம். ஓகே எம்ப்ளாய்மெண்ட்டே நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஜாயின் பண்ணாமல் ஒரு ஆடிட் ஃபர்மில் யூ கேன் ஜாயின். தோ த சேலரி வில் பி ஸ்லைட்லி லெஸர் தன் த இண்டஸ்ட்ரி, பட் யூ வில் கெட் வெரி குட் எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் ஆடிட் ஃபர்ம். ஸோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 2 years or 3 years or 5 years வாட் எவர் இட் இஸ், தென் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் ஆல்சோ. தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஓகே ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்டிங் அப்பான் த இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓகே ஸோ இட் இஸ் அப்பான் தெம்செல்வ்ஸ். யா, ரெண்டுமே ஸ்கோப் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் போனால் ஸ்கோப் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓகே இண்டஸ்ட்ரி போனால் உங்களுக்கு ஜாப் இல்லை அதுவும் சொல்ல முடியாது. ஸோ யூ ஹேவ் ஸ்கோப் ஃபார் போத். That is great. So, pros and cons for each path, in your opinion, for a young CA, how would you advise them to choose? Pros and cons, that's what I told you. Everything has its own pros and own cons. Okay. ஸோ நமக்கு எந்த ப்ரோஸ் வேணும் அப்படின்றது வி ஹேவ் டு சூஸ். சி எதில் போனாலும் யூ வில் ஹேவ் ப்ளஸ் அண்ட் மைனஸ். That is, yes. ஸோ ப்ராக்டிஸில் போனீங்கனாலும் யூ ஹேவ் சர்டன் அட்வான்டேஜஸ் அண்ட் சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸ். இண்டஸ்ட்ரி போனாலும் யூ ஹேவ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். That is correct. ஸோ உங்களுக்கு எது வேணுன்றது யூ ஹேவ் டு சூஸ். இப்போ எனக்கு வந்து இனிஷியலாக எனக்கு ஐ ஹேவ் சம் கமிட்மெண்ட்ஸ், எனக்கு பணம் வேணும் அப்படின்னும் போது யூ ஹேவ் டு கோ ஃபார் தட் ஆப்ஷன். Okay. அப்போ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு மேனேஜ் தோஸ் கான்ஸ். ஸோ அதில் இருக்க டிமெரிட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். பண்ணிதான். ஸோ இல்லை எனக்கு ப்ராக்டிஸ் ஐ ஹேவ் டு செட் அப் அ பேஸ் நவ், நான் ஒரு 10 years கழிச்சு ஐ வாண்ட் டு க்ரோ மை ஃபார்ம் வெரி பிக் அப்படின்னா இனிஷியலாக உங்களுக்கு கம்மியாக இருக்கும் பிஸ்னஸ். Okay. இனிஷியலாக ஒன்றுமே இருக்காது, வருமானம் கம்மியாக இருக்கும். பட் தென் யூ ஹேவ் டு அண்டர்கோ தட். நீங்கள் ஒரு 3 years 5 years வந்து யூ ஹேவ் டு பி லிட்டில் பேஷண்ட். Okay. ஸோ அதான் நீங்கள் என்ன வேணுன்றது யூ ஹேவ் டு டிசைட். Okay. அப்போ அது வேணும்னு வரும்போது அந்த ஆப்ஷனில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் யூ ஹாவ் டு பேர். தட்ஸ் த ஒன்லி ஆப்ஷன். ஸோ எது சூஸ் பண்ணாலும் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நமக்கு என்ன அட்வான்டேஜ் வேணுன்றதை பார்த்துக்கணும். உங்களுக்கு பணம் வேணுமா, பணம் வேணும்னா அதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அந்த ஆப்ஷனில். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்கோ தட். ஓகே. இல்லை எனக்கு வந்து பேஸ் வேணும், ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் மை ஓன் ஃபார்ம், ஐ வாண்ட் அ லெகசி, நான் இப்போவே ஆரம்பிக்கணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ். ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு கெட் மணி. ஸோ அப்போ நீங்கள் அந்த பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அதுதான். ஸோ நமக்கு என்ன வேணுன்றது யூ ஹேவ் டு டிசைட். ஓகே. எதில் போனீங்கனாலும் யூ ஹேவ் டிமெரிட்ஸ் அண்ட் மெரிட்ஸ். ஸோ தட் இஸ் அ கிரேட் திங். ஓகே. So coming to the next thing, relevance of the profession in the age of AI and global competition. So rise of AI and new technologies impact the role of a chartered accountant. So இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் விமல்? So how is AI impacting your role of chartered accountant? Definitely AI has a lot of impact in CA profession. Okay. ஏன்னா CA Institute, they have introduced a lot of AI platforms now. Okay. And we have specific chartered accountants ChatGPT ne irukku. Okay. So there are a lot of AI, softwares available exclusively for a CA practicing members la. Okay. So that helps you a lot actually. So and it's high time, okay, I will just connect this with the technology also. Okay. See, normally CAs, if you see, CAs are different from any technological thing. So but nowadays it's not like that. Nowadays நான் சொல்கிறது ஒரு 10-15 years back, 10 years backலேருந்து it started. So though you are a CA, you have to be technically sound. ஏன்னா இப்போ நாங்கள் பண்ணுற ஒர்க்கோ ஃபைலிங்கோ everything is done only online. So we have to be tech savvy. Number 2, we have to be aware about the basic softwares. Okay. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைலிங்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா
அதுக்கு வந்து இட் ஹேஸ் டு பி சப்போர்ட்டட் வித் அ ஸ்பெசிஃபிக் ஜாவா ஃபைல். ஒரு ஸ்பெசிஃபிக் ஓஎஸ் தான் ஒரு சில சைட் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ் வி ஹாவ் டு நோ. அண்ட் தென் ஒரு 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 ப்ரோக்ராம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு சில சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாதான் யூ கேன் டூ சம் ஃபைலிங்ஸ். ஸோ த இன்ஸ்டலேஷன், ஹவு டு ரன் இட். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் வி ஆர் சப்போஸ் டு நோ. அண்ட் ஆப்வியஸ்லி when people have இதெல்லாம் பேசிக் நாலேஜ். when some people have extensive knowledge or expert knowledge in Excel, சில பேருக்கு மேக்ரோஸ் தெரியும், சில பேருக்கு SAP தெரியும், சில பேருக்கு Oracle database they have knowledge. ஸோ அந்த மாதிரி when you have exposure and knowledge in various IT related things, software related things, your capacity and your your expertise in finishing the work will be far ahead with the non-technical person. Okay. இப்போ ஒரு CA with a technical knowledge will definitely have an edge against a CA without technical knowledge. So it is indispensable right now. So நான் வந்து CA எனக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு you can't say now. சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. if you say that now you are out of business. அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா you can't survive. So in line with that, so now it is AI. ஸோ அப்போ AI எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, how to manage it effectively, how to supplement it to our business, அது வந்து we have to learn. So coming now, so current நீங்கள் வந்து என்ன, do you use AI in your job now? நீங்கள் ஏதாவது AI யூஸ் பண்ணுறீங்களா இப்போ உங்களோட வேலைக்காக? டெஃபினட்டாக யூஸ் பண்ணுறோம். So can you do you have the liberty to say? Yeah, to draft letters, to draft any agreement, to draft presentations. For example, if you wanted to draft a legal letter to a commissioner of income tax, நாங்கள் இன்புட் கொடுத்தோன்னா it will create a letter. So அந்த மாதிரி சின்ன works we will do. And we wanted to do some filing, ஒரு புதுசாக ஒரு export import filing ஒன்று பண்ணணும் அப்படின்னா we will ask ChatGPT. So it will give us elaborately என்ன சைட் போனோம், என்ன பண்ணணும், everything it will give. So we definitely use it. Though we may not use it very extensively, like a pro, but we use it definitely for our day-to-day work. So it is similar to the human output. So இது வந்து நீங்கள் ஒரு உங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ the same output comes with the AI. அதோட பெட்டராகவே வருது. ஓகே, நைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, ஸோ ஐ ஆம் த அசெட் இன் மை பிஸ்னஸ், ஸோ இட் இஸ் நாட் த AI. ஸோ கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ அபவுட் தட்? ஸோ நீங்கள் சொன்னீங்க, ஸோ சிஏயில் வந்து நான் பண்ணுற பிஸ்னஸில் நான் தான் என்னோடய அசெட், ஸோ AI கிடையாது. ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுங்களா? That's what I said. As I told you, AI can only complement your work. Okay. It will be like a supplementary force. It is not the primary force. Okay. So obviously, adala வந்து primary, it can't think. So but we can use it. Okay. So நான் வந்து full and full automate பண்ணிட்டு என்னால் ஆஃபீஸ் ரன் பண்ண முடியாது. So I have to, because each and every client's requirement is unique. And each and every challenge is unique. Each and every problem is unique. So அதனால் வந்து 100% I cannot rely on AI. So I have to use my own skill and knowledge and my expertise. But I can use AI's work as a complement. And it will definitely give an edge. Okay. So it can't replace me as of now. In America, it is not replacing us. Okay. Maybe in future it can, but as of now, we have to use it as a supplementary force. So, do they pose a threat to the profession, or do they present a new opportunity for CA? Both. Because future namakku theriyaduma. See, today AI can draft letters and appeals, presentations and everything. So futurely it can do. Even now I think there are some audit to AIs have come. So definitely it impacts the profession in a way. But at the same time, அதை நம்ம யூஸ் பண்ணுற விதமாக யூஸ் பண்ணோன்னா you will be, again your value also will increase. As I told you, a CA without AI knowledge and CA with AI knowledge, obviously who will you prefer? CA with AI knowledge. ஸோ அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நோபடி கேன் ப்ரெடிக்ட் ஃபியூச்சர். ஸோ இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்திருக்கு. பட் இவ்வளோ நாளும் ஒரு லாஸ்ட் 25 years பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஹஸ் டெவலப்ட் அ லாட். நம்ம ஃபோன்லாம் இப்போ 20 years பேக் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணோம், இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அட் த சேம் டைம் தேர் இஸ் ஸ்டில் டிமாண்ட் ஃபார் பீப்புள்.
எல்லா ஒர்க்குக்குமே. எஸ். எந்த ஒர்க்குமே இது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணி நம்ம மூவிஸில் வேணால் பார்க்குறோம், ஹாலிவுட் மூவியில். பட் இது வரைக்கும் யாருமே பண்ணல. எஸ். ஸோ தெர் இஸ் நோ எவிடன்ஸ் as of now that it will completely eradicate. Maybe Skynet டெர்மினேட்டர் வந்ததுன்னா வேணா மேபி we can be extinct. ஓகே. Maybe till Skynet comes, CAs will have business. ஓகே, தட்ஸ் a good reference. ஸோ ஆஸ் நான் கேட்ட மாதிரி உங்களுக்கு, ஸோ டு தே போஸ் அ த்ரெட்? ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரெட் வந்துச்சுன்னா, ஸோ இன் விச் பார்ட் ஆஃப் சிஏ அந்த மாதிரி வரும்? ஸோ ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துச்சுன்னா, ஸோ அதுவும் எந்த எந்த பார்ட்டில் வந்து வரும்? ஸோ ஒரு ரெண்டுத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் தர முடியுங்களா? த்ரெட்னா மேபி ஆடிட். சரி, ஆடிட் வந்து நம்ம சப்போஸ் வி டூ மேனுவலி ஃபார் 5 daysனு வச்சுக்கோங்க. ஸோ இட் கேன் டூ இன் 5 minutes. அந்த டூலில் ரன் பண்ணால் அதுவே உங்களுக்கு எங்கெங்கே எரர் இருக்குன்னு இட் த்ரோ அவுட். பட் அட் த சேம் டைம் நீங்கள் அதை ரெக்டிஃபையும் பண்ணணும். தட் ஒன்லி அ ஹியூமன் கேன் டூ. சால்விங் த ப்ராப்ளம், ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும்? பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் எங்களோட இதில். ஓகே. ஸோ இட் வில் லிங்க் வித் வேரியஸ் லாஸ் அண்ட் வேரியஸ் ஐட்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஸோ வீ கேன் பி ஆஃப் தட் எட்ஜ் ஆக்சுவலி. ஸோ வீ கேன் யூஸ் தட் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஸோ வாட் இஸ் அகெயின் யுவர் கொஸ்டின்? ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டீங்க? ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துச்சுன்னா அது எந்த இதில் வரும் உங்களுக்கு? விச் பார்ட் ஆஃப் த சி? ஆப்பர்ச்சுனிட்டினா ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த ஆப்ரேஷனல் திங்ஸ் லைக் டிராஃப்டிங் அப்பீல்ஸ். நாங்கள் அப்பீல்லாம் பண்ணுவோம்ல, இன்கம் டேக்ஸ் அப்பீல், ஆர்ஓசி அப்பீல். ஸோ அந்த அப்பீலுக்கெலாம் we need a qualified person to write all those appeals. But AI என்ன பண்ணுன்னா, AI will pick up the relevant sections from the case studies from that act, income tax act. It will pick up the relevant section and it will give me a proper draft. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து I can use. In fact I can rely upon AI also. Of course 100% நம்ம ரிலை பண்ண முடியாது. We have to go through it once. ஓகே. அது கரெக்டாக இருக்கணும் நம்ம ஒரு தடவை பார்க்கணும். பிகாஸ் AI is nothing but it is a comparison of various databases. அது உருவாக்குறது கிடையாது. நம்மளோட பிரெயின் மாதிரியே நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து இட் புல்ஸ் அவுட் த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் கிவ்ஸ் டு அஸ். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் நமக்கு எது ரெலவெண்ட்டு, நமக்கு எது யூஸ்ஃபுல் அண்ட் விச் இஸ் கரெக்ட்ன்றதை ஐ ஹாவ் டு டிசைட். யூ ஹாவ் டு டிசைட். Okay, so in the competitive world, what skills beyond traditional accounting knowledge are essential for a CA to succeed? Previous question நான் ஆன்சர் பண்ணேன், அதே தான். ஸோ யூ நீட் டெக்னிக்கல் நாலேஜ். 100% அதில் வந்து there is no what is it, compromise in that. Okay. இன்னைய டேட்டுக்கு you might be very good in accounting, you might be very knowledge in auditing, you might be very good in income tax. Even IT hearings, everything is happening online தான். ஓகே. இப்போ வந்து நம்மளுடைய ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு இன்கம் டேக்ஸ் ஹியரிங்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போய் ஆஃபீஸரை பார்க்க வேண்டாம். ஓகே. அது ஆன்லைன் ஹியரிங் தான், ஃபேஸ்லெஸ். யூ ஹவ் டு பி, யூ நோ ஹவு டு மேக் அ ஜூம் கால், யூ ஷுட் நோ ஹவு டு பிளான் அ கூகுள் மீட்டு, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வெப்எக்ஸ் கான்ஃபரன்ஸ் எப்படி பண்ணுறது. ஸோ ட்ரெடிஷ்னல் வந்து தட் இஸ் வெரி பேசிக். ஓகே. ஸோ அது வந்து ஸோ யூ ஹாவ் டு நோ all the technological things which is supposed to be known by a CA to do the work today. And everything is done only in computer. Nothing is manual. Okay va? And the other one is communication, of course. Okay. So நம்ம எவ்வளோ தான் ஒர்க்கில் நல்லா இருந்தாலும் we have to communicate the work properly to the client and to the statutory authorities. For example, இப்போ ஒரு கிளைண்ட்டோட ஒர்க்கை ஒன்றை வந்து if I am presenting to in front of a income tax officer or ROC officer, நம்மக்கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கும். பட் ஐ ஹாவ் டு கம்யூனிகேட் இட் ஹிம் இன் அ வே தட் ஹீ இஸ் கன்வின்ஸ்ட். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஒர்க் மட்டும் பண்ணால் பத்தாது. வி ஹாவ் டு கம்யூனிகேட் இட் டு த ரெலவெண்ட் பர்சன் அண்ட் கன்வின்ஸ் தெம் தட் வாட் வி ஹவ் டன் இஸ் ரைட். அட் த சேம் டைம் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி பண்ணணுன்ட்டு, யூ ஹாவ் டு கம்யூனிகேட் இட் ப்ராப்பர்லி. When I say communication, it goes both oral and written communication. Your email communication should be good. So you have to know how to draft an email, how to be polite in an email, how to get things done in an email. So adhe mari when you speak to somebody, how to speak. So இதெல்லாம் வந்து பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் யூ நீட் டு டெவலப். as I told you, even எக்ஸாம் எழுதும்போது கூட எப்படி நம்ம அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி when you try to convince the examiner that this person knows. So same way,
So apart from traditional accounting skills and auditing skills, you need technological skills plus communication skill. That is basic. இது தவிர வேற ஏதாவது ஸ்கில்லாம் உங்களுக்கு இருந்தால் that is obviously an advantage. So any, but இது ரெண்டும் must. Okay. So any one favorite skill of yours, can you please name it? Skill, என்னோட ஸ்கில் கேட்குறீங்களா? உங்களுது இல்லை எனக்கு இந்த ஸ்கில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் ஐ didn't still acquire it, அந்த மாதிரி ரெண்டுத்துல எதுவும்? I basically I have some analytical skills. Okay. So that is very important today. So analyze பண்ணுறது ஒரு ப்ராப்ளமை வந்து analytical skill is nothing but how you identify a problem, analyze it and solve it. Okay. So that analytical skill, God's grace, I think I have. Okay. Analytical skill and also communication skill. Okay. To some extent, I can convey what exactly I'm feeling to the other person. That's great. So and one skill that இப்போ அந்த ஸ்கில் நான் இன்னும் அக்வயர் பண்ணல, பட் அக்வயர் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஸ்கில் ஏதாவது நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்களா? Maybe I can say some technical skills. Like skills. Macros. Excel macros பண்ணுறது, VB and AI. இப்போ we are still using ChatGPT. But there are so many AI tools which are far more advanced. Okay. But நமக்கு நிறைய தெரியல. So அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். I still feel that. Yeah. That is great. So concluding this podcast show, any advice or ஏதாவது ஒரு அட்வைஸ் நீங்கள் இப்போது சிஏ ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா உங்கள் அட்வைஸ் என்னவா இருக்கும் அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்? See, advice, everybody knows what they want actually. So if you want something, you have to be patient and do hard work for that. That is the only thing. So there is no other thing we can have. So advice na adha. So if you really wanted to do CA, so CA தான் பண்ண போறோம், இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா you have to work for that. See, simple basic universal rule. நம்ம எதுக்காக ஒர்க் பண்றோமோ அது நமக்கு கிடைக்கும். Very simple. Yes, that is. If you Nikhil is a tennis player. உனக்கு தெரியாதுல்ல, you play every day tennis for 4 hours. Morning 2 hours, evening 4 hours. What will happen after 1 year? You will be good at tennis. I will be. If you sing every day for 2 hours, morning, evening. So the mantra is consistency. Okay. வேற ஒண்ணுமே கிடையாது. Okay. You do the same boring thing every day. So நம்ம டெய்லி எது பண்றோமோ, so you do this podcast now, this is your 5th or 6th podcast. Yes. இது ஒரு 500 podcast பண்ணு, 501 will be a blockbuster for that you. Is yes, whatever correct. you do it with sincerity, do it consistently. டெய்லி பண்ணணும், அவ்வளவுதான். You want to become a CA, டெய்லி படிக்கணும் for 5 years. That's the simple thing. இப்படி சொல்லிட்டு திடீர்னு ஒன்று சொல்லிட்டீங்க. அப்போ 5 years. ஓகே, கண்டிப்பாக சிஏ. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் டென்னிஸ். ஐ எம் a tennis enthusiast. உனக்கு தெரியும். உண்மைதான். டென்னிஸ் any 20 year old can become a professional tennis player. Yes. Provided he has practiced for 17 years. 17 years. அவ்வளவுதான். From 3 years you start, 20 years you become a pro. That's the only difference. அண்ட் ஒரு பர்சனல் டிப் சொல்லுங்களா சிஏ எக்ஸாமில், ஆன் சிஏ எக்ஸாம் ஒரு பர்சனல் டிப். பர்சனல் டிப்னா டெவலப் யுவர் லாங்குவேஜ் ஸ்கில். ஓகே. ஏன்னா பிகாஸ் இன் இந்தியா சிஏ எக்ஸாம்ஸ் கேன் பி ரிட்டன் ஒன்லி இன் 2 languages. ஒன்று இங்கிலீஷ், தி அதர் ஒன் இஸ் ஹிந்தி. ஓகே. ஸோ விச் எவர் யூ ஆர் ஆப்டிங், நீங்கள் ஹிந்தி ஆப்ட் பண்ணுறீங்கன்னா யூ மாஸ்டர் தட் லாங்குவேஜ். மாஸ்டர்னா யூ டோன்ட் ஹேவ் டு பி லைக் சசி தரூர். சப்போஸ் நம்ம வந்து இங்கிலீஷ் தான் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சசி தரூர் அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு நோ த லாங்குவேஜ் pretty well. ஏன்னா அப்போ தான் வந்து யூ கேன் கன்வே இன் ரைட்டிங். உண்மைதான் மிஸ்டர். உங்களுக்கு 100 வார்த்தை தெரிஞ்சாதான் 10 வார்த்தை எழுதும்போது வரும். ஸோ இப்போ நீங்கள் சிஏ தான் நான் படிக்கிறேன், சிஏ எக்ஸாம் வந்து நான் இங்கிலீஷில் தான் எழுதுறேன், யூ டிசைடட். ஸோ எதர் யூ ரைட் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். ஸோ நம்ம இங்கிலீஷில் எழுதுகிறோம் டிசைட் பண்ணிட்டோன்னா, தென் யூ ஹாவ் டு ரீட் இங்கிலீஷ் புக்ஸு, காமிக்ஸு, வாட்ச் இங்கிலீஷ் ஷோஸு. ஸோ அப்போ வந்து யூ ஹாவ் டு டெவலப் த லாங்குவேஜ். ஏன்னா அது வந்து பேசிஸ். ஏன்னா அது மூலமாக தான் யூ ஆர் கம்யூனிகேட்டிங். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் டெவலப் பண்ணும்போது உங்களோட கிராமர் நல்லாயிருக்கும், உங்களோட அந்த ரைட்டிங் ஸ்டைல் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யூ வில் டெவலப். ஸோ வென் யூ டெவலப் தீஸ் திங்ஸ், ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ஆன்சர் வில் பி மோர் குவாலிட்டேட்டிவ்.
தட் இஸ் ஸோ அந்த குவாலிட்டேட்டிவாக ஆன்சர் இருக்கும்போது யூ வில் கெட் ஈஸி மார்க்ஸ் அண்ட் யூ குட் மார்க்ஸ். ஸோ தட் இஸ் அ ஜெனரல் டிப். ஓகே. ஸோ as you ஓகே, இதோட என்னோட நான் ஃப்ரேம் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சது. கொஞ்சம் எனக்கு சில பர்சனல் கொஸ்டின்ஸ் இருந்தது. ப்ளஸ் நான் இப்போ காமர்ஸ் தான் மிஸ்டர் விமல் படிக்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க என்கிட்ட இந்த மாதிரி சிஏ படிக்கணும்னு என்ன ப்ரோ பண்ணுறது அந்த மாதிரி அப்படின்னு. ஸோ ஃப்ரம் தட் என்னோட சில பர்சனல் கொஸ்டின்ஸ் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது ஒரு மேனுக்கு ஒரு பையனுக்கு வந்து சொல்லணும்னா ஒரு சிஏ சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ வாட் டஸ் சிஏ டூ? ஒரு சிம்பிள் வேலை நீங்கள் சொல்லி முடிக்கணும்னா எப்படி சொல்வீங்க? ஒரு சிஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சிஏவோட ரோல் என்னென்னா வெரி சிம்பிள்மா. லைக் உன்னுடைய ஹெல்த் எப்படி தெரியும் வெளியில்? இப்போ இஃப் யூ வாண்ட் டு அசஸ் அ பர்சன், இப்போ உன்னோட ஹெல்த் வேணும்னா யூ டூ அ மாஸ்டர் ஹெல்த் செக்அப். உனக்கு பிபி இவ்வளோ இருக்குது, சுகர் லெவல் இவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால் இவ்வளோ இருக்குன்னு வி கிவ் அ ரிப்போர்ட். ஸோ சிமிலர்லி ஒரு பிஸ்னஸோடைய ரிப்போர்ட் ஹெல்த், இப்போ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? வெளியிலேருந்து பார்த்தா ஒரு கடை பெருசாக இருக்கும், நிறைய லைட் போட்டிருக்கோம். பட் இஸ் திஸ் பிஸ்னஸ் ரியலி ஹெல்தி அப்படின்றது ஹவு டு யூ நோ? யூ ஹாவ் டு எவாலுவேட் இட்ஸ் ஃபினான்ஷியல்ஸ். ஸோ அந்த ஃபினான்ஷியல்ஸை வச்சு தான் நீங்கள் இட்ஸ் லைக் அ பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் மாதிரி, அது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக் ரிப்போர்ட் மாதிரி அது. ஸோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் யூ கேன் சே வெதர் த பிஸ்னஸ் இஸ் ஹெல்தி ஆர் நாட். ஓகே. ஸோ அந்த ஃபினான்ஷியல்ஸ் தான் பேசிஸ் ஃபார் ஐடென்டிஃபையிங் வெதர் அ பிஸ்னஸ் இஸ் டூயிங் குட் ஆர் நாட். ஸோ அப்போ அந்த ஃபினான்ஷியல்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சம்படி ஹேஸ் டு ப்ரிப்பேர் தோஸ் ஃபினான்ஷியல்ஸ் இன் சர்டன் ரூல்ஸ். அக்கௌண்டிங்னு ஒரு சில ரூல் இருக்கு. அந்த ரூல் படி வந்து வி ப்ரிப்பேர் த ஃபைனான்ஷியல்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதை யார் பண்ணுவா? ஒரு அக்கௌண்டன்ட் ஒன்லி வில் டூ. அண்ட் அந்த ஃபினான்ஷியல்ஸை பீப்புள் வில் ஆடிட் ஆல்சோ. அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஆடிட் பண்ணுறதும் ஒரு சிஏ தான் பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன். ஸோ இதுதான் வந்து ஒரு சிஏவோட ரோல். சிஏவோட ரோல் என்னென்னா ஒரு கம்பெனியோட ஒரு பிஸ்னஸோடைய ஹெல்த்தை நம்பர்ஸில் காட்டுறது. இன்னொன்று, உங்களுக்கு பிடிச்ச இந்தியாவில் இருக்கிற ஒரு பிடிச்ச பிஸ்னஸ் லா அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஒன் பிஸ்னஸ் லா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்தியன் பிஸ்னஸ் லா இல்லைன்னா என்ன சொல்வீங்க? எது சொல்வீங்க? இந்தியன் பிஸ்னஸ் லாவில் ஐ லைக் 2 ஆக்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஒன்று வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. ஓகே. அண்ட் அதர் ஒன் இஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஓகே. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து ஆக்சுவலி இட் வாஸ் டெரைவ்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் லா. ஓகே. ஸோ அதனால தான் இட் ஸ்பெசிஃபிக்கலி நேம்டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகே. கொஞ்சம் இந்தியாவுக்காக சேஞ்ச் பண்ணி இட் வாஸ் ஃபார்ம்டு பை பிரிட்டிஷ் பீப்புள். அப்புறம் 2013 கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஃபார்மர்லி இட் வாஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. ஸோ ஏன் இது எனக்கு பிடிக்குன்னா இட் இஸ் வெரி ப்ரிசைஸ் அண்ட் வெரி கிளியர் ஆன் இட் வாட் எவர் இட் வாண்டட் டு சே. ஓகே. So there is no ambiguity. Okay. So interpretation of law is very simple. So these two are my favorite business laws. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இது, ஏன்னா மக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க சிஏ படித்தா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஸோ டஸ் சிஏ பே யூ குட்? சிஏ வந்து உங்களுக்கு நல்லா வச்சுக்குதா சிஏ? டெஃபினெட்லிமா. இப்போது நீங்கள் சிஏ முடிச்சிங்க அப்படின்னா யூ ஆர் கேரண்டீட் அ ஜாப். ஓகே. சரி, நீங்கள் வந்து இந்தியன் டேட்டுக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு பத்தாது, பிகாஸ் தட் இஸ் த எக்ஸ்பென்ஸ். பட் வந்து இட் கேரண்டீஸ் யூ அ ஜாப், எ டீசன்ட் லைஃப். தட் இஸ் ஃபார் ஷுர். இப்போ நீங்கள் வந்து பட் அட் த சேம் டைம் ஒரு ஜாபு போனாலும் அந்த ஜாப் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதை வச்சு தான் நம்மளோட சஸ்டைனபிலிட்டி இருக்குது. ஓகே. ஸோ சிஏ முடிச்சாலும் ஓகே, யூ கெட் அ ஜாப். நீங்கள் அந்த வேலையில் போயிட்டு யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம்ல. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம், உங்களுக்கு யாரும் வேலையில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் இட் டசன்ட் எண்ட் வித் சிஏ. இட் ஹேஸ் டு கண்டினியூ த்ரூ அவுட் யுவர் லைஃப். யூ ஹேவ் டு கண்டினியூஸ்லி லேர்ன். எல்லாமே இருக்குது. ஸோ பணம்ன்றது வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி ஒன்று செய்ய முடியாதுமா. பிகாஸ் ஏர்னிங் மணி இஸ் போத் ஈஸி அண்ட் டஃப். நம்ம சம்பாதிக்கிறது ஈஸியும் கூட, அட் த சேம் டைம் இட் இஸ் வெரி டஃப் ஆல்சோ. ஸோ நமக்கு எப்போ நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா சிம்பிள் ரூல் ஒன்றே ஒன்று. ஒன்லி வென் யூ கிவ் வேல்யூ டு அதர்ஸ், ஒன்லி வென் யூ ஆட் வேல்யூ டு அதர்ஸ். சும்மா கொடுக்க மாட்டாங்க. உண்மைதான் மிஸ்டர். இப்போ நீங்கள் இப்போ யூ ஆர் வாக்கிங், நீ சும்மா போயிட்டுருக்க, ஐ கம் அண்ட் சே நிக்கில் ஹவ் ஆர் யூனா, நீ எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன். ஐ ஷுட் டூ சம்திங் வேல்யூ அடிஷன். அட் த சேம் டைம் நான் உன்னை உள்ளே கூப்பிட்டு ஒரு ஏசி எல்லாம் போட்டு பக்காவாக ஒரு கவுச்செல்லாம் வச்சு ஒரு ஸ்க்ரீன் போட்டு
ஒரு மூவி 3 hours போட்டு காட்டி ஒரு 500 rupees கொடுனா யூ வில் கிவ் மீ That is பிகாஸ் ஐ கிவ் யூ சம் வேல்யூ, ஐ கிவ் யூ சம் ஹாப்பினஸ், ஆர் யூ ஹேவ் டு சால்வ் சம் ப்ராப்ளம் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது யூ ஹேவ் டு சால்வ். இந்த 2 விஷயத்துக்கு தான் பணம் கிடைக்கும். ஓகே. ஸோ you decide which one you want, whether you wanted to increase the value of others. For example, see, when CSK plays, a lot of people go to watch match when Dhoni plays. Why? Because he gives that happiness. He creates a value to you. Yes. So you are ready to spend money on that. So CA முடிச்சா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது கிடையாது. CA முடிச்சிட்டு அது மூலமா you have to create value for others. You have to create value for clients. You have to solve problems of your clients. Okay. You have to support your client's business. So இதெல்லாம் பண்ணும்போது automatically your client's business will grow. When he gets money, you also get money. Okay. So the rule of universe is what you give, what you get. Okay. So எல்லாமே அது அப்ளை ஆகுது. ஓகே. ஸோ ஆர் சிஏஸ் இன் டிமாண்ட் நவ் கரண்ட் 2020? As of now, we have demand, yes. டிமாண்ட் இருக்குது. ஸோ ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் சிஏவாக வந்தாலும் அவங்களுக்கு வந்து டிமாண்ட் குறையாது. ஸோ டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு நான் கேட்குறோன்னு பார்த்தேன்னா, ஸோ ரீசெண்டாக நியூஸில் வந்து சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்து ஹீ டோல்ட் தட் அவர் வந்து டேரிஃப்ஸ் வந்து போட்டிருக்காரு இந்தியா மேலே. ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அண்ட் யூ டேக் கேர் ஆஃப் அதர்ஸ் பிஸ்னஸ். ஸோ அதை பற்றி உங்களோட ஒரு கருத்து, ஆஸ் உங்களோட இதை விஷன் என்ன அதை பற்றி? See, geopolitics வந்து it is erratic nowadays. Okay. So one day there will be an announcement, the other day there will be an announcement. Okay. So of course certain things it will affect the business. But definitely அதுக்கு ஒரு there will be a way out for that. அது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So as of now maybe people who export to the US may get affected. But definitely eventually it will strike down. Okay. That law may be strike down and there will be a way out for that. So these are all temporary things. Yeah. Okay. ஸோ நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க there was, அதாவது இந்தியாவில் வந்து சிஏங்கும்போது ஸோ யூ வுட் ஸ்டடி இந்தியன் பிஸ்னஸ் லா. ஸோ வெளிநாட்டில் வந்து அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு டிகிரி சொன்னீங்க. ஐ டென்ட் கெட் தட் வெல். இல்லை, this is a good question actually. I'll just touch upon that also. இப்போ வந்து see, today's world, I mean, for last 5 years the accounting education has become global. Okay. So as you said, இப்போ நாங்கள் சிஏ படித்தோம் அப்படின்னா we are confined to Indian laws. So Indian Income Tax Act, Companies Act, இதுதான் predominantly we get expertise. Okay. But right now there are global courses like US CMA, ACCA, okay, US CPA, which students can pursue. Okay. So when students pursue these courses, okay, so they have global outreach. So அவங்களுக்கு வந்து they have employment opportunities throughout the world. Okay. So இன்னைய டேட்டுக்கு you don't have to confine yourselves with India. So you don't have to go to CA alone. CA மட்டும்தான் ஆப்ஷன் கிடையாது. Okay. So உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. You just have to explore it. And so, it's global now. Yeah. Okay. ஸோ நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ இங்கே இந்தியாவில் சிஏ படிக்கிறதுங்களா இல்லை ஸோ வெளிநாட்டில் போய் அவங்களோட பிஸ்னஸ்லாம் படித்து அங்கே வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி ஆகிறது, அது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? It all depends upon your interest and your possibility. If you can afford to go to the US and study, okay, தாராளமாக போய் பண்ணலாம். There's nothing wrong. Obviously it's a developed country. So அங்கே இருக்கிற எக்ஸ்போஷர் உங்களுக்கு நல்லா இருக்கும். You can do US CPA or CIMA in UK. Okay. இங்கேருந்தே ஒரு சில கோர்சஸ் பண்ணலாம். ACCA and other thing. So it all, if you have the opportunity, why can't go global? So, and one more thing, Indian business laws, are they good? Do they support businesses? அதாவது அவங்க இந்தியன் பிஸ்னஸ் லா வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் இந்தியாவில் ரன் பண்ணுறோன்னா do they support business, இந்தியன் பிஸ்னஸஸ் அந்த மாதிரியா அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இன் பிஸ்னஸ் லாவை? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? See, இந்தியாவில் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா to run a business in India is obviously complex. ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க துபாயில் டேக்ஸ் கிடையாது, சவுதி அரேபியாவில் டேக்ஸ் கிடையாது, இந்த மாதிரிலாம் நிறையா இது. ஸோ இந்தியாவில் வந்து டெஃபினெட்லி டாக்ஸேஷன் இஸ் காம்ப்ளிகேட்டட். தேர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். பட் அட் த சேம் டைம் அதை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் இட் இஸ் நாட் அ டிஃபிகல்ட் ஒன். ஓகே. த ப்ராப்ளம் இஸ் people are not managing it properly. Okay. Or people don't go to the right professionals to get it managed. Okay. So either they do it in a
யூனோ வெரி பேசிக் மேனர். ஓகே. டேக்ஸ் தானே பார்த்துக்கலாம், ஃபைலிங் அப்புறம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். அப்படின்னு இக்னோரன்ஸும் நிறையா இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ பெனால்ட்டி ஃபார் நான் ஃபைலிங். நீங்கள் 3 மாதம் ஒழுங்காக ஃபைல் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே. டிபார்ட்மெண்ட்டே இட் வில் க்ளோஸ், இட் வில் இம்போஸ் பெனால்ட்டி ஆன் யூ. ஆர்ஓசி ஃபைலிங் பண்ணலாம், தெர் வில் பி ஹியூஜ் பெனால்ட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனால்ட்டிஸ் இருக்குது. ஸோ பீப்புள், நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா யூ பெட்டர் கெட் அ சஜஷன் ஃப்ரம் அ ப்ரொஃபஷனல். ஓகே. ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு கெட் அ ஒப்பீனியன், கெட் ஹிஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், ஓகே, அண்ட் தென் ஸ்டார்ட் பிஸ்னஸ். ஸோ அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் மிஸ் பண்ணிவிட்டு தென் யூ ஷுட் நாட் கெட் இன் டு ட்ரபிள். ஓகே. ஸோ ஈஸி நம்ம எதை சொல்கிறோன்னா, எதுவுமே டேக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா ஆப்வியஸ்லி ஈஸி, பட் தெர் ஒன்ட் பி எனி ரெகுலேட்டரி. ஓகே. அப்புறம் எல்லாரும் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. எஸ். ஸோ தென் தெர் ஒன்ட் பி எனி ரெகுலர் வே ஆஃப் ஆர் ஆர்டர் இன் த பிஸ்னஸ். தட் இஸ் கரெக்ட். ஸோ அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணோன்றது வி ஹாவ் டு திங்க். ஸோ தட் இஸ் த மெயின் திங். Okay. So I think my personal questions are finished, Mr. Vimal, and the podcast has been a great experience for me, and I think it would be a good experience to the viewers who see it. Thank you so much. And please உங்கள் ஃபேம் வந்து சென்னையில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஸோ அவங்க யாராவது பிஸ்னஸ் வச்சுருக்காங்களோ இல்லை கடை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆடிட் பண்ணுறவங்களுக்கு வந்து, ஸோ உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ண நினச்சாங்கன்னா, ஸோ ப்ளீஸ் கேன் யூ டெல் வேர் இஸ் யுவர் ஃபேம் லொக்கேட்டட் இன் சென்னை? அட்ரஸ் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். As I told you, as per CA ethics, we cannot advertise ourselves. Is it? That is one rule is there. Advertisementலாம் பண்ணக்கூடாது. Okay. So it's not a professional ethic. Okay. It's okay, but So can contact any CA. So not can me. I put your address in my video's description? You can put an address in a description, but that's not an issue. But otherwise, you can get in touch with any CA nearby you. There are a lot of practicing CAs, very good CAs are there. Okay. Just generally I'm telling to the viewers. Okay. See, if you wanted to start a business and you are very serious about the business, please get a good expert opinion and do the statutory filings and all the compliances perfectly. Sure. So adike you get help, and then you can easily take care of the business. So that is one thing. So anybody can help you. That's not an issue. Sure. So please, guys, if you have any questions, உங்களுக்கு ஏதாவது question இருந்தால் please commentsல போடுங்க. I would personally ask Mr. Vimal and answer it. And thank you, Mr. Vimal, and for coming for this podcast show. It was a great time with you. It was a pleasure to be here with you in the show. So how was it? Thanks to you too, Nikhil. Actually, this is my first time I'm doing a podcast actually. How do you feel about it, Uncle? No, it's really good actually, sharing my experience. Okay. I hope it can be an eye-opener, or it might be helpful in a small way at least to anybody. Okay. So let's all wish best of luck to all the students. And Sure. whoever is wishing to become a CA or any finance professional. That is great. All the best for you. Thanks, Nikhil. And Nikhil is my, I can't say he's my friend. He's a very young boy. He's a playmate in my tennis court. So I'm a club player, leisure tennis player. He's a professionally trained player. So I wish him all the best. It's a good initiative. Thank you so much. Thank you so much, Mr. Vimal. Thank you. You get more and more podcasts in various fields. Sure. And grow further. Thanks. Thank you so much, Mr. Vimal. Have a good evening, and thank you.